கிரீட்டிங்ஸ் ஆஸ்பிரன்ஸ் வெல்கம் டு கடிகை அகாடமி. ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம ரொம்ப குயிக்காக லாஸ்ட் ஒரு ஒரு ஃபியூ டேஸ் இருக்கும்போது எப்படி பயாலஜியை நம்ம ரொம்ப குயிக் ரிவிஷன் கொடுக்கறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் வந்து நான் ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட் 11th ஸ்டாண்டர்டில் பிளான்ட் ஃபிசியாலஜிலேருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இந்த லெசனை வந்து எவ்வளோ குயிக்காக நம்ம வந்து ரிவிஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப குயிக்காக வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பிசியோ கெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ ஹியர் அந்த பிசியோ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்றது ஃபோட்டோசிந்தசிஸ் பற்றி பேசுகிறாங்க, ரைட்? நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் அப்படின்றது வந்து சிந்தசைஸ் ஆகணும் அப்படின்னா அது லைட் அண்ட் கிரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ஸ் பார்ட்ஸ்ல தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த இடத்துல பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு வாஸ் ரிக்வயர்டு ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா பண்ணியிருப்பாங்க. ஒரு லீஃப்னுடைய ஒரு பார்ட்டை வந்து கேஓஹெச் ஷாக்குடு காட்டன்ல வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஆஃப் வந்து லைட் எக்ஸ்போஸ்டாக இருக்கும், அனதர் ஆஃப் வந்து உள்ள இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எந்த லீஃப் பார்ட்ல வந்து ஸ்டார்ச் சிந்தசைஸ் ஆயிருக்கும் அப்படின்னா எங்க வந்து லைட் விழுந்திருக்கோ அங்கதான் விழுந்திருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எதுக்காக கண்டக்ட் பண்றாங்கன்னு கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இயர்லர் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற பாயிண்ட்ல ஜோசப் பிரிஸ்லே பத்தி பார்க்கும்போது நம்ம ரோல் ஆஃப் ஏர் இன் தி growth ஆஃப் கிரீன் பிளான்ஸ் அப்படின்றத பத்தி சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஆக்சிஜனை டிஸ்கவர் பண்ணவரும் இவர் தான். அதே நேரத்துல இவரோட எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம இதை ஆல்ரெடி படிச்சிருப்போம், பிரிஸ்லினோட எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ கேண்டில், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் மைஸ் வச்சு பண்ணியிருப்பாரு. ஸோ இவருடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளான்ஸ் ரீஸ்டோர் தி ஏர், ஓகே, வாட் எவர் பிரீதிங் அனிமல்ஸ் அண்ட் பர்னிங் கேண்டில் ரிமூவ். இது வந்து கொஸ்டினா கேட்கலாம் ஒரு மேத்ஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ல. இதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டை ஜான் ஹெஞ்சன் அவசரம் பண்ணியிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா சன்லைட் இஸ் எசென்ஷியல் டு தி பிளான்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஒரு பிளான்ட்டை வந்து டே லைட் அண்ட் நைட்லயும் வச்சிருப்பாரு. டே லைட்ல வச்சிருக்கும் போது அதுல வந்து சில பபிள்ஸ் வெளிவரதை பார்த்திருப்பாரு. அவர் அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னா இந்த இடத்துல கிரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ல இருந்து தான் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும், விச் மீன்ஸ் அங்கதான் போட்டோசிந்தசிஸ் நடக்கும்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் ஒன் வந்து 1854ல ஜூலியஸ் ஓன் சாச் இன்னொரு முக்கியமான ஒரு எவிடன்ஸை பத்தி பேசியிருப்பாரு. ஸோ அதாவது குளுக்கோஸ் அப்படின்றது பிளான்ட்ஸ்ல சிந்தசிஸ் ஆகுது, அது ஸ்டோர் ஆகுற ஃபார்ம் வந்து ஸ்டார்ச் அப்படின்னும், அது நடக்கிற இடம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல குளோரோபிளாஸ்ட் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் டிடபிள்யூ எங்கல்மேன் பண்ணியிருப்பாரு. ஸோ ஒரு பிரிசமை யூஸ் பண்ணி சன்லைட்டை ஸ்பிளிட் பண்ணி அது வந்து கிளாடோஃபோரா அப்படின்ற ஆல்கே மூலமா எப்படி வந்து போட்டோசிந்தசிஸ் நடக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுல வந்து ரெட் அண்ட் ப்ளூ லைட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் போட்டோசிந்தசிஸ் அப்படின்னும், அதே நேரத்துல எந்த ஒரு ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது முதல்ல போட்டோசிந்தசிஸ்க்கு வந்து தேவை அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அண்ட் அதுக்கு விட ரொம்ப முக்கியமான இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19th செஞ்சுரியில போட்டோசிந்தசிஸ்னுடைய கீ ஃபியூச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னேலியஸ் ஓநெயில். ஸோ இந்த இடத்துல அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டா வந்து இந்த இடத்துல ரிடியூஸ் ஆயிருக்கும். அதுக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹைட்ரஜன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹைட்ரஜன் ஃப்ரம் a suitable oxidable compound reduces கார்பன் டை ஆக்சைடு டு கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து இந்த பர்பிள் அண்ட் கிரீன் சல்ஃபர் பாக்டீரியாவை யூஸ் பண்ணி ஸோ இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது வந்து இந்த இடத்துல ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஐ மீன் எடுத்துக்கப்பட்டு ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத நினைச்சிருப்பாங்க. பட் ஆக்சுவலா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வாட்டர்ல இருந்து தான் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும் அப்படின்றது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த என்டையர் இயர்லியர் எக்ஸ்பெரிமெண்ட் டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா இந்த சயின்டிஸ்டுடைய நேம்ஸும் அவங்க ஒர்க் பண்ண அந்த ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து எங்க போட்டோசிந்தசிஸ் நடக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது. ஸோ லைட் ரியாக்ஷன் அண்ட் டார்க் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான ரியாக்ஷன்ஸ் வந்து இங்க நடக்கும். இல்ல போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் லைட் ரியாக்ஷன்ஸ்னும் கார்பன் ரியாக்ஷன்ஸை நம்ம டார்க் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லைட் ரியாக்ஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து மெம்பரேன் சிஸ்டம்ல தான் இந்த லைட் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அங்கதான் ஏடிபி வந்து NADPH2 ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகிற ஏடிபி NADPH2 யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு கார்போஹைட்ரேட்டா மாறுது அப்படின்னு சொல்ற ரியாக்ஷன் தான்
டார்க் ரியாக்ஷன்ஸ் ஆர் கார்பன் ரியாக்ஷன்ஸ். ஸோ கார்பன் ரியாக்ஷன்ஸ் நடக்கிற இடம் ஸ்ட்ரோமா அண்ட் லைட் ரியாக்ஷன்ஸ் நடக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மெம்பரேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் அப்படின்ற இந்த டாபிக்ல நம்ம நோட் பண்ண வேண்டியது பேப்பர் குரோமட்டோகிராஃபி அப்படின்னா என்ன. ஸோ இந்த பேப்பர் குரோமட்டோகிராஃபில என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஸோ இது வந்து லீஃப்ல இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்ட்ஸை செப்பரேட் பண்ணி அதுல என்னென்ன பிக்மெண்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெக்னிக். ஓகே, பேப்பர் குரோமட்டோகிராஃபி அப்படின்னு கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து குளோரோஃபில் ஏ அப்படின்றது பிரைட் ப்ளூ கிரீன்ல இருக்கும், குளோரோஃபில் பின்றது எல்லோ கலர்ல இருக்கும், ஜாந்தோஃபில் அப்படின்றது கரோட்டினாய்ட்ஸ் ஓகே எல்லோ கலர்ல இருக்கும், கரோட்டினாய்ட்ஸ் எல்லோ டு எல்லோ ஆரஞ்ச். அகைன் ஒரு ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம இந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல குளோரோஃபில் ஏ அண்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சீஃப் பிக்மெண்டா இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வ் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வேவ் லென்த் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 400 to 700 நானோமீட்டர், அதுதான் போட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல குளோரோஃபில் ஏ அப்படின்றது வந்து சீஃப் பிக்மெண்ட் விச் இஸ் அசோசியேட்டட் வித் போட்டோசிந்தசிஸ் அப்படின்றதும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா குளோரோஃபில் ஏ மாதிரியே வந்து அதர் தைலகாய்டு பிக்மெண்ட்ஸ் லைக் குளோரோஃபில் பி, சாந்தோஃபில், கரோட்டினாய்டும் இருக்கும். இதை நம்ம அசசரி பிக்மெண்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, அசசரி பிக்மெண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் அப்படின்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்ல, அசசரி பிக்மெண்ட்ஸ்னுடைய ரோல் என்னன்னா, ஸோ வைட் ரேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த்தை வந்து இந்த இடத்துல அப்சர்வ் பண்றது. அது மட்டும் இல்லாம போட்டோ ஆக்சிடேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனையில இருந்து குளோரோஃபில் ஏவை ப்ரொடெக்ட் பண்றதும் இந்த அசசரி பிக்மெண்ட்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து வேர் ஐ மீன் வாட் இஸ் லைட் ரியாக்ஷன். ஸோ லைட் ரியாக்ஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன். அது வந்து நமக்கு தெரியும் மெம்பரேன் சிஸ்டம்ல நடக்கும், அதாவது தைலக்காயினுடைய மெம்பரேன்ல நடக்கும் அப்படின்னு. ஸோ அங்கதான் ஏடிபி NADPH2 வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான ஒரு பிக்மெண்ட்ஸ் இருக்கு. ரைட், இந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகிற ஸ்ட்ரக்சர் அப்படின்றது தான் வந்து லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ். இது எங்க இருக்கும்னா ஒவ்வொரு போட்டோ சிஸ்டம்ல இருக்கும். ஸோ போட்டோ சிஸ்டம் 1, போட்டோ சிஸ்டம் 2ன்னு பிரிப்போம். இட்ஸ் நத்திங் பட் காம்போசிஷன் ஆஃப் பிக்மெண்ட்ஸ். ஸோ இதுல வந்து இந்த போட்டோ சிஸ்டம் 1 and 2ன்றது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி டிஸ்கவரி சீக்வன்ஸை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. இட்ஸ் நாட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ லைட் அப்சார்ப்ஷன் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி கிடையாது, ஒன்லி டிஸ்கவரி பேஸ் பண்ணி. அடுத்து வந்து லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் வந்து இங்க வந்து இருக்கும். ஸோ எக்ஸப்ட் 1 molecule ஆஃப் குளோரோஃபில் ஏ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த லைன் இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியம். எக்ஸப்ட் 1 molecule ஆஃப் குளோரோஃபில் ஏ. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சேர்ந்து ஓகே இந்த LHC எல்லாம் பாத்தீங்கன்னா சேர்ந்து ஒரு லைட் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கு பேர் ஆண்டனா. ஸோ இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டியது போட்டோ சிஸ்டம், ஒவ்வொரு போட்டோ சிஸ்டம்லயும் LHC இருக்கு, ஒவ்வொரு LHCலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டனா இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு ரியாக்ஷன் சென்டர் அப்படின்றது இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கும். அது வந்து சிங்கிள் குளோரோஃபில் ஏ மாலிகுலால ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ சிங்கிள் குளோரோஃபில் ஏ மாலிகுல் ஃபார்ம் தி ரியாக்ஷன் சென்டர் அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினா வரலாம். இது அப்படியே ஸ்டேட்மெண்ட்ல வந்து வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து குளோரோஃபில் ஒன்ல வந்து குளோரோஃபில் ஏ அப்படின்றது வந்து போட்டோ சிஸ்டம் 1ல இருக்கும். அதனுடைய அப்சார்ப்ஷன் பீக் வந்து பாத்தீங்கன்னா 700. ஸோ அதனால அதனுடைய ரியாக்ஷன் சென்டர் நம்ம P700 சொல்லுவோம். அதே நேரத்துல PS2 அப்படின்றது மேக்ஸிமம் 680 நானோமீட்டர் அப்சர்வ் பண்ணும். ஸோ அது P680 அப்படின்னு சொல்லுவோம். ரைட், நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல எக்ஸைட் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் நமக்கு வந்து இப்போ தெரியும். இந்த இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து இப்போ எங்க மூவ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து எக்ஸைட் ஆகி டிராவல் ஆகும். அப்படி டிராவல் ஆகிற அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்டேஷன் நடக்கிறத நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்னு பார்ப்போம். ஸோ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா எப்பதான் வந்து 680 நானோமீட்டர் வந்து அச்சீவ் ஆகுதோ அப்போ போட்டோ சிஸ்டம் 2ல இருக்கக்கூடிய ரியாக்ஷன் சென்டர் அந்த சன்லைட்டை ஓகே ரெட் லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி வந்து எலக்ட்ரான்ஸா வந்து இதாகும். ஸோ அப்படி எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸைட் ஆகி ஜம்ப் ஆகி டிராவல் ஆகும். அப்படி டிராவல் ஆகிற அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எலக்ட்ரான் அக்செப்டர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணும். அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த எலக்ட்ரான்ஸ் ஃபர்தரா வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வழியா மூவ் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் LHC லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து எலக்ட்ரான் அக்செப்டருக்கு போகும். அகைன் ஒரு டவுன் ஹில் நடக்கும். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா கவனிங்க, அண்ட் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஆர் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஸ்கேல் மூலமா தான் இது நடக்கும். ஸோ எப்படி வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மூலமா நடக்குதுன்னு கேட்டா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஆர் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஸ்கேல் மூலமா நடக்கும். ஓகே, இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா அது Z ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த இடத்துல நாட் யூஸ்ட் அப் as they are passed through எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ். அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பெல்லாம் PS1 வந்து எக்ஸைட் ஆகும் அப்படின்னா
எப்போ வேவ் லென்த் 700 ரீச் ஆகுமோ அப்போ நடக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் கிரேட் ரிடாக்ஸ் பொட்டன்ஷியல் இங்கே தேவைப்படும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த எண்டு ப்ராசஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்ஹெச்சிலேருந்து வெளியே போகிறது, PS2லேருந்து வெளியே போயிட்டு அப்படியே இங்கே நமக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கெமி ஆஸ்மோசிக் ஹைபோதீசிஸ். இதில் வந்து பிளாஸ்டோகினோன் அப்படின்றது இங்கே இருக்கும். இது வழியா எலக்ட்ரான்ஸ் வந்து அப்படியே டிராவல் ஆகி சைட்டோக்ரோம் B6 சைட்டோக்ரோம் F வழியா மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அண்ட் அகைன் எப்போ LHC போட்டோ சிஸ்டம் 1ல இருக்கிறதுல எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகி அது வெளியே போகும்போது NADP பிளஸ் அப்படின்றது NADPH பிளஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மூவ் ஆகிறத நம்ம ஜெட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜெட் ஸ்கீம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதனால இந்த ஷேப் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது சீக்வன்ஸா வந்து ரிடக்ஸ் பொட்டன்ஷியல் ஸ்கேல் இருக்கிறதாலன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர். ஸோ அகைன் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். ஸோ எப்பெல்லாம் வந்து PS2ல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரிட்டர்ன் பேக் ஆகாது, ஏன்னா ஒன் வே ப்ராசஸ் தான், எல்லாம் மூவ் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல டிஃபிஷியன்சி வரும்போது வாட்டர் வந்து இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்பிளிட் ஆகுது. ஸோ ஆர்கனைசேஷன் ஆஃப் வாட்டர் வந்து எங்கே நடக்கும்னு கேட்கலாம். ஸோ தைலக்காயினுடைய லூமின். ஸோ அப்படி ஆகும்போது இந்த ஹைட்ரஜன் வந்து ஃபார்ம் ஆகும் அண்ட் அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும் அண்ட் O2 ரிலீஸ் ஆகும். ஸோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பை ப்ராடக்ட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ்ன்றது O2 தான். அது எங்கிருந்து ரிலீஸ் ஆகுதுன்னு கொஸ்டின் கேட்கலாம், எந்த ப்ராசஸால நடக்குதுன்னு கேட்கலாம். ஸோ இப்படி ரிலீஸ் ஆகிற ஹைட்ரஜன் அயான்ஸ் இங்கேயே அக்யூமுலேட் ஆகும் அண்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மூலமா டிராவல் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இங்க வாட்டர் ஸ்பிளிட்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அகைன் இந்த மூமெண்ட்ல நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா இந்த வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது PS2ஓட அசோசியேட் ஆயிருக்கும் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் போட்டோ பாஸ்பிரலேஷன் அப்படின்றது பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். நான் சைக்ளிக் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த LHCல இருக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி. ஓகே, ஸோ இங்கேருந்து எமிட் ஆகிற எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது வந்து எலக்ட்ரான் அக்செப்டருக்கு போயிட்டு மறுபடியும் அங்கிருந்து டிராவல் ஆகி வரும் இல்லையா. அப்படி டிராவல் ஆகி வரும்போது இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ATPO ஃபார்ம் ஆகும். ஸோ அடினோசின் டைபாஸ்பேட்டோட ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் சேரும். ஸோ அதனால வந்து ATP வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் PS1க்கு போகும், அகைன் டிராவல் ஆகி போயிட்டே இருக்கும். இப்படி PS2லேருந்து கிளம்பின எலக்ட்ரான்ஸ் திரும்ப வரவே வராது. அதே நேரத்தில் அப்படி போகும்போது அது ஜெட் ஸ்கீம் வழியா டிராவல் ஆகும்போது இங்க ATPயும் ஃபார்ம் ஆகும் அண்ட் ஃபைனலா NADPH2 ஃபார்ம் ஆகும். இப்படி லைட்னுடைய ப்ரெசன்ஸ்ல பாஸ்போரிலேஷன் நடக்கிறதால இதுக்கு நம்ம பாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம், போட்டோ பாஸ்போரிலேஷன் சொல்லுவோம். ஆனா இந்த ப்ராசஸ் வந்து நான் சைக்ளிக், ஏன்னா எலக்ட்ரான்ஸ் எங்கேருந்து கிளம்புதோ அங்க திரும்பி வரவே வராது. அதனால இதுக்கு நான் சைக்ளிக் போட்டோ பாஸ்போரிலேஷன் பேரு. இது எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தைலக்காய்டினுடைய அந்த மெம்பரேன் ரீஜன்ல நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சைக்ளிக் போட்டோ பாஸ்போரிலேஷன். இது வந்து எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா PS1 ஃபங்க்ஷனலா இருக்கும்போது, அதாவது இங்க வந்து போட்டோ சிஸ்டம் அப்படின்றது வந்து 1 வந்து ஆக்டிவா இருக்கும்போது 700 நானோமீட்டர் சன்லைட் கிடைக்கும் போது மட்டும்தான் இந்த சைக்ளிக் போட்டோ பாஸ்போரிலேஷன் நடக்கும். என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் வந்து திரும்பவும் எங்கிருந்து எக்ஸைட் ஆகுமோ திரும்ப அதே இடத்துக்கு வரும். அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா வெறும் ATP மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த ப்ராசஸ் நடக்கிற இடம் ஸ்ட்ரோமா லேமலே, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா PS2வும் இருக்காது, NADP ரிடக்டேஸ் என்சைமும் இருக்காது. ஸோ அதனால வந்து எக்ஸைட் ஆன எலக்ட்ரான்ஸ் வந்து அகைன் திரும்பவும் வந்துடும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ரைட். இப்படி எலக்ட்ரான்ஸ் திரும்பவும் திரும்பவும் வந்துகிட்டே இருக்கும். அதனால இதுக்கு வந்து சைக்ளிக் போட்டோ பாஸ்போரிலேஷன் அப்படின்னு பேர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து கெமியாஸ்மோட்டிக் ஹைபோதிசிஸ். இது வந்து ஆக்சுவலா ஒரு ஹைபோதிசிஸ். இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி ATP ஃபார்ம் ஆகுற மெக்கானிசம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரெஸ்பிரேஷன்லயும் இங்கேயும் வந்து ரெண்டு இடத்துலயுமே வந்து போட்டோசிந்தசிஸ் மூலமாகவும் சரி, ரெஸ்பிரேஷன் மூலமாகவும் ATP ஃபார்ம் ஆகும். பட் கெமியாஸ்மோட்டிக் ஹைபோதிசிஸ் அப்படின்றது வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா மெம்பரேனுடைய தைலக்காய்டுல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா கவனிச்சுன்னா தெரியும். We need to consider again the process that take place during activation of electrons and their transport to determine steps that causes a proton gradient to develop அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து வாட்டர் ஸ்பிளிட் ஆகும். ஸோ வாட்டர் ஸ்பிளிட் ஆகும் போது ஹைட்ரஜன் அயான்ஸ் ரிமூவ் ஆகும். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க புரோட்டானுடைய அந்த கிரேடியன்ட் கிரியேட் ஆகணும். எப்போ அந்த புரோட்டான் கிரேடியன்ட் கிரியேட் ஆகுதோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல ATP ஃபார்ம் ஆகிறதுக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வாட்டர் ஸ்பிளிட்டிங். நம்ம ஆல்ரெடி படிச்ச மாதிரி வாட்டர் ஸ்பிளிட்டிங் இங்க ஃபார்ம் ஆகும்போது ஹைட்ரஜன் அயான்ஸ் இந்த இடத்துல அக்யூமுலேட் ஆகும். அதே நேரத்தில் ஸ்ட்ரோமால இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான் பிளாஸ்டோகுயினோன் வழியா கேரியர் மூலமா உள்ள வந்துடும். இப்படி வரக்கூடிய ஹைட்ரஜன் அயான்ஸ் இந்த லூமென் ரீஜன்ல அதிகமா அக்குமுலேட் ஆகும்போது ஸ்ட்ரோமாக்கும் லூமெனுக்கும் ஒரு சின்ன கிரேடியன்ட் கிரியேட் ஆகும். கம்பேரிட்டிவ்லி ஸ்ட்ரோமா இங்க லூமென் ரீஜன்ல அதிகமான ஹைட்ரஜன் அயான்ஸ் இருக்கும். அதனால என்ன ஆகும்னா ஹை டு லோக்கு வந்து மாலிகுல்ஸ் மூவ்மெண்ட் நடக்கும், ட்ரை பண்ணும். ஆனா வந்து இந்த இடத்துல டைரக்டா மூவ் ஆக முடியாது. அதனால இங்க ஒரு டிரான்ஸ் மெம்பரேன் சேனல் வந்து ATP சிந்தேஸால கிரியேட் ஆயிருக்கும்.
அதுல CF நாட் அப்படின்னும் CF ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுல CF நாட் அப்படின்றது ப்ரொஜெக்ட் டுவர்ட்ஸ் தி லூமன் ரீஜன் அண்ட் CF ஒன் அப்படின்றது டுவர்ட்ஸ் ஸ்ட்ரோமா ரீஜன் வழியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இப்படி எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த இடத்துல பிளாஸ்டோக்வினோன் வழியா டிராவல் ஆனா கூட ஹைட்ரஜன் அயான்ஸ் அப்படின்றது வந்து இங்க கேரியரா ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பிளாஸ்டோக்வினோனுடைய ரோலை இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து NADP ரிடக்டேஸ் என்சைம் நமக்கு தெரியும். எங்க லொகேட் ஆயிருக்குன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, லொகேட்டட் ஆன் தி ஸ்ட்ரோமா சைட் ஆஃப் தி மெம்பரேன் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுவே நீங்க PS2 எங்க லொகேட் ஆயிருக்குன்னா டுவர்ட்ஸ் தி ஸ்ட்ரோமா, இது ஸ்ட்ரோமா இல்லாம நம்ம இந்த இடத்துல லூமென் ரீஜன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ரைட். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன ஆகும்னா, வாட்டர் ஸ்பிட் ஆகும்போது ஹைட்ரஜன் அயான்ஸ் அதிகமா வந்து லூமென் ரீஜன்ல அக்யூமுலேட் ஆகுறதால என்ன ஆகும் அப்படின்னா, புரோட்டான் கிரேடியன்ட் கிரியேட் ஆகுறது மட்டும் கிடையாது, பிஹெச்னுடைய லெவல் வந்து லூமென் ரீஜன்ல ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதுவும் நோட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இந்த புரோட்டான் கிரேடியன்ட் வந்து பிரேக் டவுன் ஆகும்போது ஏடிபி வந்து சிந்தசைஸ் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டினா வரலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து அந்த புரோட்டான் கிரேடியன்ட் வந்து உடஞ்சி ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து மூவ் ஆகுற இடம், அந்த பம்ப் ஆகுற இடம்ன்றது வந்து ஏடிபி சிந்தேஸ் என்சைமோட CF நாட் பார்ட். அண்ட் அது வந்து விச் இஸ் எம்பர்டட் இன் தி தைலகாய்டு மெம்பரேன் அண்ட் ஃபார்ம்ஸ் எ டிரான்ஸ் மெம்பரேன் சேனல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வழியா தான் வந்து புரோட்டான்ஸ் வந்து மெம்பரேனுக்குள்ள தாண்டி இந்த பக்கம் ஸ்ட்ரோமா ரீஜனுக்கு வரும். ஓகே, அதே மாதிரி எப்போ வந்து அந்த CF1 பார்ட்டிகல் வருதோ அப்போ ஏடிபி சிந்தேஸ் என்சைம் வந்து அடினோசின் டைபாஸ்பேட்டோட ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் சேர்ந்து ஏடிபி ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவையான ஒரு எனர்ஜி வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம கெமியாஸ்மோட்டிக் ஹைபோதீசிஸ் வந்து இட்ஸ் ஆல்சோ ரிக்வயர்ட் எ மெம்பரேன், a proton pump and proton gradient and ATP synthase. ஓகே, இதெல்லாம் வந்து தேவைன்ற மாதிரி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, கேட்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஹெமியாஸ்மோசிஸ் தேவை அப்படின்னு கேட்கலாம். அப்ப இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல கவனிங்க, எனர்ஜி இஸ் யூஸ் டு பம்ப் proton across the membrane to create a gradient or high concentration of proton which the thylakoid lumen அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. So ATP synthase as a channel that allow diffusion protons back across the membrane. ஸோ இந்த இடத்துல ஏடிபியினுடைய ஃபார்மேஷனையும் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதையும் சொல்லியிருப்பாங்க. அதே நேரத்துல NADPH2 இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி ஃபார்ம் ஆகும்னா பை மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு அப்படியே ஒரு கட் காப்பி பண்ணி ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டினா கேட்கலாம். ஓகே, ஸோ ஃபார் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, எப்படி வந்து லைட் ரியாக்ஷன்ஸ் மூலமா நமக்கு ATP NADPH2 ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாக்குறோம். அந்த ATP NADPH2 எப்படி வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து கார்பன் டை ஆக்சைடுல இருந்து கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்ற ரியாக்ஷன் தான் இந்த பயோசிந்தட்டிக் ஃபேஸ்ல நம்ம பார்க்குறோம். இதுக்கான ப்ராசஸ் அப்படின்றது வந்து ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார். ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, கெமிஸ்ட்ரியில நடந்த மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ்மெண்ட், மெல்வின் கேல்வின் அவங்களுடைய கொலீக்ஸ் எல்லாம் சேர்ந்து ரேடியோ ஆக்டிவ் C14 வந்து ஆல்கானுடைய சில ஆல்களினுடைய போட்டோ சிந்தசிஸ்ல பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆகி அதுல இருந்து வந்து ஒரு C3 ஆசிட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அது 3-பாஸ்போகிளிசரிக் ஆசிட் ஆர் பாஸ்போகிளிசரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது 3 கார்பன் ஆர்கானிக் ஆசிட் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான் பாஸ்போகிளிசரிக் ஆசிட் அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ்ல என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிளான்ஸ்லையுமே C3 பிளான்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. அது C3 பிளான்ஸ்னு ஏன் சொல்றாங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு கார்பன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 3 கார்பன், அதனால தான். ஆனா சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில பிளான்ஸ்ல கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாலிகூல்ஸ் இருக்கும். அதாவது 4 கார்பன் காம்பவுண்ட் இருக்கும். அதுதான் ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட். அதை வந்து நம்ம C4 பாத்வே அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த ரெண்டு ப்ராசஸ்லயும் கார்பன் டை ஆக்சைடு அக்செப்ட் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா தப்பா புரிஞ்சிருப்பாங்க. ஸோ ஏன்னா இங்க 3 கார்பன் இருக்கிறதால 3 கார்பன்ல ஒரு கார்பன் கார்பன் டை ஆக்சைடுல இருந்தும் 2 கார்பன் அப்படின்றது வந்து அந்த பிக்சிங் காம்பவுண்ட்ல இருந்து இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. பட் லேட்டர்ல இது தப்புன்னு அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா அது வந்து RUBP, அது வந்து ஒரு 5 கார்பன் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ கேல்வின் சைக்கிள் அப்படின்றது வந்து C3 சைக்கிள். இதுல வந்து 3 முக்கியமான ப்ராசஸ் நடக்கும். அதாவது 3 ப்ராசஸஸ் நடக்கும். ஒன்று கார்பாக்சிலேஷன், எங்க வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ருபிஸ்கோ என்சைமால வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் ஆகப்பட்டு அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போகிளிசரிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம கார்பாக்சிலேஷன். இதுல எந்த ATP NADPH2 யூட்டிலைசேஷனும் இருக்காது, ப்ரொடக்ஷனும் இருக்காது. ஓகே, ஸோ ஒரு கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல் பிளஸ் வாட்டர்னோட யூட்டிலைசேஷன்ல அது வந்து யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, RUBP, அண்ட் என்ன ஃபார்ம் ஆகும், பாஸ்போகிளிசரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். இந்த ப்ராசஸ் பேர் தான் கார்பாக்சிலேஷன். அடுத்து ரிடக்ஷன் நடக்கும். ரிடக்ஷன்ல என்ன ஆகும்னா பாஸ்போகிளிசரிக் ஆசிட் வந்து ட்ரையோஸ் பாஸ்பேட்டா மாறும். அப்படி மாறும்போது 2 ATP அண்ட் 2 NADPH2 வந்து இந்த இடத்துல தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபார்ம் ஆகிற அந்த ட்ரையோஸ் பாஸ்பேட்ல இருந்து ஒரு கார்பன் மட்டும் ரிலீஸ் ஆகும் ஒவ்வொரு சைக்கிள்லயும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது இங்க 6 கார்பன் இருக்கும். அதுல இருந்து ஒரு கார்பன் போகும்போது ரிமைனிங் 5 கார்பன், அந்த 5 கார்பன் காம்பவுண்ட் தான்
இந்த பாஸ்போகிளிசரிக் ஆர்யூபிபியா மறுபடியும் ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த ப்ராசஸ் வந்து நம்ம ரீஜெனரேஷன் ஆஃப் ஆர்யூபிபின்னு சொல்லுவோம். இந்த நேரத்துல ஒரு ஏடிபி வந்து யூஸ் ஆகும். ஸோ ஒரு கேல்வின் சைக்கிள் தான் இது. இப்போ இந்த ஒரு கேல்வின் சைக்கிள்ல 2 ஏடிபி அண்ட் 2 NADPH2வும் இந்த இடத்துல ஒரு ஏடிபியும் தேவைப்படும். அப்போ டோட்டலா ஒரு சைக்கிள் நடக்கும்போது ஒரு கார்பன் தான் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 ATPs அண்ட் 2 NADPH2 வந்து யூஸ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகணும்னா 6 கார்பன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகணும். அப்போ 6 கேல்வின் சைக்கிள் நடக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா டோட்டலா 18 ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு சைக்கிள் அப்படின்றது வந்து 3 ATPனா தென் 6 போது 18 ATPs. அதே நேரத்துல ஒரு சைக்கிள்ல நமக்கு வந்து 2 NADPH2னா கண்டிப்பா வந்து இந்த இடத்துல 12 NADPH2 ஃபார்ம் ஆகும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை நீங்க கொஸ்டினாவும் பார்த்திருப்பீங்க. ஸோ இது ஈஸி தான். ஓகே, ரைட். அது மட்டும் இல்லாம C4 pathway அப்படின்ற ஒரு pathway இருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஹேட்சன்ஸ்லாக் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த ஹேட்சன்ஸ்லாக் அப்படின்றவங்களுடைய இந்த ப்ராசஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு கார்பன் காம்பவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 கார்பன் காம்பவுண்ட், அதுதான் ஆக்சுவலாசிட்டிக் ஆசிட். ஆக்சுவலி இந்த C4 பிளான்ஸ் வந்து தே ஆர் டிஃபர் ஃப்ரம் C3 பிளான்ஸ். ஏன்னா இந்த C4 பிளான்ஸ் வளர இடம் ரொம்பவே ஹாட்டா இருக்கும். ஸோ ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். ஸோ அதனால வந்து ஆக்சிஜனுடைய அவைலபிலிட்டி அதிகமா இருக்கும். ருபிஸ்கோனுடைய ஒரு ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ருபிஸ்கோ கார்பன் டை ஆக்சைடும் ஃபிக்ஸ் பண்ணும், O2வும் ஃபிக்ஸ் பண்ணும். அதனால தான் அது ருபிஸ்கோ, ருபிலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா வந்து C4 பேத்வேல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ருபிஸ்கோ வந்து பண்டல் ஷீத் அப்படின்ற ஒரு லேயருக்குள்ள இருக்கும், மீசோஃபில்ல இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த ரீஜன்ல வந்து அதிகமான O2 கிடைக்கும். ஸோ O2 கிடைக்கிறதால என்ன ஆகும் அப்படின்னா ருபிஸ்கோ இன்ஸ்டா பைண்டிங் வித் கார்பன் டை ஆக்சைடு இஸ் பைண்ட் வித் O2. அதனால என்ன ஆகும்னா போட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படின்ற ப்ராசஸ் ஃபார்ம் ஆகும். அது ஒரு வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ். ஸோ C4 பிளான்ஸ் இருக்கிற இடத்துல அது அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக என்ன ஆகும்னா ஒரு டிரான்ஸ் அனாட்டமி அப்படின்ற அனாட்டமி வந்து இந்த பிளான்ஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பண்டல் ஷீட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ செவரல் லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த லேயர் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். அதே நேரத்துல கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகாத அளவுக்கு ஸோ ரொம்ப இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸே இல்லாம ரொம்ப காம்பாக்டா அரேஞ்ச் ஆயிருக்கும். அதனால என்ன ஆகும்னா ருபிஸ்கோ வந்து இந்த இடத்துல ஆக்சிஜன் அதிகமா இருந்தாலும் உள்ள எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு மெக்கானிசம் தான் நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். அதுதான் C4 சைக்கிள்னு சொல்றோம். அதுக்கு தேவையான முக்கியமான ஒரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ் அனாட்டமி இருக்கிறது. ஸோ நீங்க நினைக்கலாம் சார் அப்போ இங்க வந்து கார்பன் டை ஆக்சைடு யார் ஃபிக்ஸ் பண்ணுவா RUBP இல்லைன்னா அப்படின்னா எஸ், பாஸ்போயினால் பைருவேட் அப்படின்றது வந்து இந்த இடத்துல குளோரோபிளாஸ்ட்ல இருக்கும். ஸோ அதாவது மீசோஃபில் டிஷ்யூஸ்ல இருக்கும். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா மீசோஃபில் டிஷ்யூல பாஸ்போயினால் பைருவேட் அப்படின்றது தான் கார்பன் டை ஆக்சைடை HCO3 ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா C4 ஆசிட், ஆக்சுலாசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஆக்சுலாசிட்டிக் ஆசிடா இருக்கலாம், அது வந்து அகைன் ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா மேலிக் ஆசிட் அண்ட் ஆஸ்பார்டிக் ஆசிடா மாறும். அது அகைன் இப்போ வந்து பண்டல் ஷீட் செல்ஸ்குள்ள மூவ் ஆகும். பண்டல் ஷீட் செல்ஸ்குள்ள C4 ஆசிட் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்க ஒரு கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகுது. அதுக்கு பேரு டீகார்பாக்சிலேஷன். ஸோ டூரிங் C4 சைக்கிள் எந்த இடத்துல டீகார்பாக்சிலேஷன் நடக்குதுன்னு கேட்டா நீங்க C4 பிளான்ட்ஸ்னு சொல்லணும். ஸோ உள்ள போற இந்த கார்பன் டை ஆக்சைடு இப்போ கேல்வின் சைக்கிள் எடுத்துக்கும். அங்க ருபிஸ்கோ இருக்கும். அந்த ருபிஸ்கோவுக்கு வேற வழியே இல்ல, கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல இந்த பண்டல் ஷீத்தை தாண்டி ஆக்சிஜன் உள்ள வர முடியாது. ஸோ ஒன்லி ஆப்ஷன் வந்து கார்பன் டை ஆக்சைடு தான். ஸோ ருபிஸ்கோ வந்து கார்பாக்சிலேஸ் என்சைம் யூஸ் பண்ணி கேல்வின் சைக்கிள் நடக்கும். ஸோ ரிமைனிங் ஒரு கார்பன் ரிலீஸ் ஆச்சுன்னா மீதி 3 கார்பன், அந்த 3 கார்பன் காம்பவுண்ட் மறுபடியும் பாஸ்போயினால் பைருவேட்டா மாறி இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இந்த சைக்கிள்ல நீங்க வந்து நோட் பண்ண வேண்டியது என்னன்னா பாஸ்போயினால் பைருவேட் பெப்கேஸ் அப்படின்ற என்சைம் எந்த டிஷ்யூல இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பண்டல் சீட் செல்ஸ்குள்ள என்ன நடக்கும்? அப்போ 2 தடவை கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா எஸ். C4 பிளான்ட்ஸ்னுடைய முக்கியமான கேரக்டர் இதுதான். ஸோ அடுத்து வந்து ருபிஸ்கோனுடைய ரொம்ப முக்கியமான ரோலை நம்ம பார்த்திருப்போம். அடுத்து வந்து போட்டோ ரெஸ்பிரேஷன். நான் சொன்ன மாதிரி போட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படின்றது ருபிஸ்கோ என்சைம்னுடைய ஒரு ஆக்சிஜனேஷன் என்சைம் மட்டும் ஆக்ட் ஆகும்போது நடக்கக்கூடிய ப்ராசஸ். இது ஆக்சுவலி C3 பிளான்ஸ்ல நடக்கும், பட் C4 பிளான்ஸ்ல இது சுத்தமா நடக்கவே நடக்காது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த டிரான்ஸ் அனாட்டமி இருக்கிறது தான். ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிளா நீங்க நோட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல C4 பிளான்ஸ்ல ஏன் இந்த இடத்துல வந்து போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காது அப்படின்னா போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமான என்சைம் மீசோஃபில் டிஷ்யூஸ்ல இல்லாம பண்டல் டிஷ்யூஸ்குள்ள இருக்கிறது தான். இது எதுக்காக அப்படின்னா C4 பிளான்ஸ் வளர்ற இடம் அப்படின்றது வந்து ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிற இடம், ஆக்சிஜன் அதிகமா இருக்கிற இடம். ஸோ அதனால வந்து அந்த இடத்துல வந்து எப்பவுமே வந்து போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் போட்டோ சிந்தசிஸ். ஓகே, ஸோ போட்டோ ரெஸ்பிரேஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மாலிகுல் ஆஃப் PGA
which bind with O2 to form one molecule of phosphoglycerate. இதுதான் இந்த இடத்துல இதனுடைய பிரச்சனை. ஸோ 2 மாலிகுலுக்கு பதிலாக ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் 2 கார்பன் காம்பவுண்ட் பாஸ்போகிளைகோலேட் ஃபார்ம் ஆகும். அண்ட் இந்த பாஸ்போகிளைகோலேட் அப்படின்றது வந்து இட்ஸ் வேஸ்ட்ஃபுல் ப்ராடக்ட். இந்த இடத்துக்கு வந்து எதுவுமே வந்து சுகரும் சிந்தசிஸ் ஆகாது, ஏடிபியும் ஃபார்ம் ஆகாது. அதுக்கு பதிலாக ஏடிபி வந்து யூட்டிலைஸ் ஆகும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ C4 பிளான்ஸ் அப்படின்றது நம்ம சிலதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கணும். இதெல்லாம் C4 பிளான்ஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த C4 பிளான்ஸ் அப்படின்றது வந்து நம்ம இந்த சோர்கம் மைஸ் இதெல்லாமே வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த பிளான்ஸ்னுடைய நேமை நீங்க நோட் பண்ணிக்கணும். ஓகே, எதெல்லாம் C4 பிளான்ஸ், எந்த இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது என்னன்றதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கணும். ஓகேவா, ரைட். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ்னு சொல்லியிருப்போம். இதில் வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க, ஸோ பிளான் ஃபேக்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி இந்த இன்டர்னல் ஃபேக்டர் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ப்ரீ டிபோ இது கொடுத்துருப்பாங்க. ஓகே, ப்ரீ டிஸ்போசிஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த லைனை வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகே, ரைட். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நான் குயிக் ரிவிஷன் சொல்லும்போது இந்த லெசனை எவ்வளோ குயிக்காக உங்களுக்கு ரிவிஷன் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ரைட். இதில் ஏதாவது உங்களுக்கு இன்னும் அப்டேட் பண்ணணும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு இன்னும் ஷார்ட்டாக ஏதாவது நோட்ஸ் கொடுக்கணும், இன்னும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஏதாவது கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த இன்டர்னல் ஃபேக்டர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் எதுன்னு கொஸ்டின் கேட்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர் அப்படின்றது கொடுத்தது யாருன்னா பிளாக்மேன். இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எந்த ஒரு ஃபேக்டர் ரொம்ப குறைவான அளவுக்கு தேவைப்படுதோ அது சரியான அளவுக்கு கிடைக்காதப்போ அதுதான் அந்த போட்டோசிந்தசிஸை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, பிரசன்ஸ் ஆஃப் கிரீன் லீஃப் அண்ட் ஆப்டிமல் லைட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கண்டிஷன். ஸோ பிளான்ஸ் மே நாட் photosynthesis if டெம்பரேச்சர் இஸ் வெரி லோ. அப்போ இந்த இடத்துல டெம்பரேச்சர் அப்படின்றது வந்து இங்க லிமிட்டிங் ஃபேக்டரா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இவர் பார்த்த நம்ம ஃபேக்டர்ஸ்ல லைட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லைட்னுடைய இன்டென்சிட்டி அப்படின்றத பேஸ் பண்ணி லைட்னுடைய போட்டோசிந்தசிஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா தெரியும், the linear relationship between incident light and carbon dioxide fixation rate at low light intensities அப்படின்னு சொல்றாங்க. அதுவே ஹை லைட் இன்டென்சிட்டிஸ் நடக்கும்போது கிராஜுவலா வந்து இது என்ன ஆகும்னா டஸ் நாட் ஷோ ஃபர்தர் இன்க்ரீஸ். ஸோ என்ன ஆயிடும் அப்படின்னா அப்படியே ஸ்டாண்டர்ட் ஆயிடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ வாட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு நோட் இஸ் தட் லைட் சேச்சுரேஷன் அக்கர்ஸ் 10% ஆஃப் தி ஃபுல் சன்லைட்னு சொல்லியிருப்பாங்க. எப்போ சேச்சுரேஷன் நடக்கும்ன்றது கொஸ்டின் கேட்கலாம். அண்ட் எந்த லைட் இன்டென்சிட்டிஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஒருவேளை வந்து லைட் இன்டென்சிட்டி அப்படின்றது வந்து அதிகமாக அந்த ப்ராசஸ் அப்படின்றது எப்படி இருக்குன்னு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து கார்பன் டை ஆக்சைடுடைய கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து இது எப்போ எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.03லேருந்து 0.04 அப்படின்றது. ஸோ ஒருவேளை வந்து இன்க்ரீஸ் இன் கான்சென்ட்ரேஷன் அப் டு 0.05 அப்படின்றது வந்து கண்டிப்பா இந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். பட் அதை தாண்டி போனா இது கண்டிப்பா ஒரு பிகம் டேமேஜிங் ஓவர் லாங் பீரியட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா C3 அண்ட் C4 பிளான்ஸ் ரெண்டுமே வந்து கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷனுக்கு டிஃப்ரெண்டாக தான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஹை இன்டென்சிட்டிஸ்ல இருக்கும்போது C3 அண்ட் C4 ரெண்டுமே வந்து போட்டோசிந்தசிஸ்னுடைய ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி C4 பிளான்ஸ்னுடைய சேச்சுரேஷன் அப்படின்றது வந்து இந்த 360 அப்படின்றதும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல C3 வந்து ரெஸ்பாண்ட் டு இன்க்ரீஸ் கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் சேச்சுரேஷன் அப்படின்றது 450 ml அப்படின்றதும் சொல்லியிருப்பாங்க. இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் ரொம்ப முக்கியமான இந்த லைன் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ் கிராப்ஸ் அப்படின்றது சிலர் கொடுத்துருப்பாங்க, டொமேட்டோஸ் அண்ட் பெல் பெப்பர் அப்படின்றது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் கொஸ்டினா கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ டெம்பரேச்சர் அண்ட் வாட்டர்ன்றது ரொம்ப பெரிய அளவில் இல்லை. ஸோ அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த லெசனை as much as possible ரொம்ப குயிக்காக நான் ரிவிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்னா நீங்கள் கேட்கலாம். ஸோ we will continue with the respiration in plants. ஸோ இந்த லெசனை பொறுத்தவரையும் அகைன் another very very important lesson. நம்ம ஒரு கொஸ்டின் கண்டிப்பா 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நம்ம இந்த லெசன்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸ்ல எப்படி வந்து ரெஸ்பிரேஷன் மூலமா ATP சிந்தசிஸ் ஆகும். தட்ஸ் இட். ஸோ தட் இஸ் மெயின் தீம் ஆஃப் தி லெசன். ஸோ இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய சில முக்கியமான லைன்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா கவனிங்க. ஸோ செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்றது பார்க்குறோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா ஒரு செல்லுக்குள்ள போயிருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் எப்படி வந்து பிரேக் டவுன் ஆகி அதுல இருந்து ATP சிந்தசைஸ் ஆகுது அப்படின்றது தான் இந்த செல்லுலார் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ். ஸோ ஜென்ரலா வந்து இந்த போட்டோசிந்தசிஸ் நம்ம எங்க நடக்கும் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட்ல, ரெஸ்பிரேஷன் எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள, ரைட்?
சரி, என்ன நடக்குது? The breaking of the carbon compounds of complex compounds through oxidation within the cells, leading to release of considerable amount of energy is called respiration. Okay, அப்போ இந்த இடத்துல வந்து யாரெல்லாம் அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸா இருப்பாங்க, அந்த அந்த இடத்துல வந்து ஆக்சிடைஸ் ஆகுறது யாரு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த இடத்துல ஸோ யாரை பார்க்கணும் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் ஆர்கானிக் ஆசிட்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட். ஸோ மெயினானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் தான். பட் அதை தாண்டி ப்ரோட்டீன், ஃபேட்ஸ், ஈவன் ஆர்கானிக் ஆசிட்ஸ் கூட ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இதெல்லாம் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ரைட். அதுக்கு அடுத்து இங்க என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிங் ஆக்சிடேஷன் வித்தின் எ செல் all energy contained in respiratory substrate is not released. Okay, so அதே மாதிரி இது ஒரு ஸ்டெப் ப்ராசஸ் கிடையாது, ஒரு 10 ஸ்டெப் ப்ராசஸ் மூலமா கிளைகோலைசிஸ் நடக்கும், அதுக்கப்புறம் கண்டினியூஸா வந்து வேரியஸ் ஸ்டெப்ஸ் வந்து நடக்கும்னு படிச்சிருக்கோம், ரைட். ஸோ அதனால இந்த லைன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து பிளான்ஸ் வந்து பிரீத் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரீதிங் அப்படின்றது வந்து எஸ், பிளான்ஸ் வந்து இங்க O2 வந்து எடுத்துக்கிட்டு ஸோ அதுலேருந்து வந்து கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். எஸ், அந்த ப்ராசஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து கன்சிடரபிள் அமௌண்ட் வந்து ஏடிபி சிந்தசைஸ் பண்ணுன்றதுக்காக தான். ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி எல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், ரைட். ஸோ இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் தாங்க. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல some of these organisms are facultative anaerobies while others required for anaerobic conditions is obligate அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எல்லா இடத்துலையுமே வந்து ரெஸ்பிரேஷன் நடக்குமா, சில இடங்கள்ல வந்து அனாரோபிக் ரெஸ்பிரேஷனும் நடக்கும் இல்லையா. அப்போ அனாரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கிற இடத்துல கிளைகோலைசிஸ் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால முதல்ல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கிளைகோலைசிஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ கிளைகோலைசிஸ் அப்படின்றதுல கிரீக்ல கிளைகோஸ் அப்படின்னா சுகர்னு அப்படின்னு அர்த்தம், லைசிஸ் அப்படின்னா ஸ்பிளிட்டிங். அஃப்கோர்ஸ் இந்த ஸ்கீம் ஆஃப் கிளைகோலைசிஸ் கொடுத்தது யாருன்னு கேட்கலாம். ஸோ கட்ஸோ எம்டன், ஓட்டோ மேயர்ஹாஃப் அண்ட் பார்னாஸ் அப்படின்றவங்க. ஸோ இது நம்ம ஷார்ட்டா இஎம்பி பேத்வே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லைன் பாருங்க, anaerobic respiratory organisms, it is the only process in respiration அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் கிளைகோலைசிஸ் எங்க நடக்கும்னு கேட்பாங்க. ஸோ சைட்டோபிளாசம்ல. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராசஸோட எண்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 molecule of pyruvic acid. ஸோ அப்போ அது மட்டும் இல்லாம இது வந்து பார்ஷியலி ஆக்சிடைஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ குளுக்கோஸ் வந்து இங்க undergoes partial oxidation அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மூலமா 2 molecule of pyruvic acid ஃபார்ம் ஆகும். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, கிளைகோலைசிஸ் எங்க நடக்குது, கிளைகோலைசிஸ் மூலமா கிடைக்கக்கூடிய பைருவிக் ஆசிட் நம்பர் எவ்வளோ, அண்ட் அது எங்க ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேட்கலாம். ஓகே, ரைட். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா குளுக்கோஸ் வந்து இட் இஸ் கன்வெர்டட். ஜென்ரலா நம்ம பார்ப்போம், என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, இந்த குளுக்கோஸ் அப்படின்றது சுக்ரோஸா ஸ்டோர் ஆயிருக்கும். பட் அகைன் எப்போ பிளான்ஸ்க்கு வந்து அது தேவைப்படுதோ அப்போ சுக்ரோஸ் அப்படின்றது குளுக்கோஸாவும் ஃப்ரக்டோஸாவும் கன்வெர்ட் ஆகும். அந்த கன்வர்ஷனுக்கு தேவையான என்சைம் எதுன்னு கேட்டாங்கன்னா இன்வெர்டேஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, ரைட். இதுல இருந்து கிடைக்கக்கூடிய 2 monosaccharides அப்படின்னு நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். இந்த குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸும் ஸோ குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா நடக்கும். அந்த கன்வர்ஷனுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸோகைனேஸ். ஸோ 2 என்சைம் இங்க பார்த்திருக்கோம், ஒன்னு இன்வெர்டேஸ், another one is இந்த இடத்துல என்னது எக்ஸோகைனேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த கிளைகோலைசிஸ் ஸ்டெப்ஸை பத்தி நம்ம நிறையவே படிச்சிருப்போம். ஸோ இதுல நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, எங்க ஏடிபி ஃபார்ம் ஆகும், எந்த இடத்துல ஏடிபி யூட்டிலைஸ் ஆகும். இப்போ மேல குளுக்கோஸ்ல இருந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் ஃபார்ம் ஆகும் போதும், அதே மாதிரி ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்ல இருந்து ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ் பாஸ்பேட் ஃபார்ம் ஆகும் போதும் மாலிகுல் ஆஃப் ஏடிபி வந்து ஃபார்ம் மீன் இந்த இடத்துல யூட்டிலைஸ் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 2 மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒன்று வந்து கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட், இன்னொன்று டிஹெச்ஏபின்னு சொல்லக்கூடிய டைஹைட்ராக்சிஅசிட்டோன் பாஸ்பேட். ரெண்டுமே 3 கார்பன் காம்பவுண்ட்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து ஒன்னோட ஒன்று நடக்கக்கூடிய ப்ராசஸ் இது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையோஸ் பாஸ்பேட் இருக்கு இல்லையா, கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டும் சரி, டைஹைட்ராக்சிஅசிட்டோன் பாஸ்பேட்டும் சரி, இந்த ப்ராசஸ் வந்து சைமல்டேனியஸா நடக்கும், ரெண்டுத்துலயுமே நடக்கும். அதனால தான் 2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல, 2 ட்ரையோஸ் பாஸ்பேட் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல வந்து 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிட் வந்து 3 பாஸ்போகிளிசரிக் ஆசிடா ஃபார்ம் ஆகும்போது ஏடிபி ஃபார்ம் ஆகும். அகைன் இந்த இடத்துல 2 இந்த இடத்துல பாஸ்போயினால் பைருவேட் வந்து பைருவிக் ஆசிடா மாறும்போது ஏடிபி ஃபார்ம் ஆகும். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எந்தெந்த இடத்துல ஏடிபி ஃபார்ம் ஆகுது, எந்தெந்த இடத்துல NADHH+ ஃபார்ம் ஆகுது, எந்த இடத்துல ஏடிபி யூட்டிலைஸ் ஆகுது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ஸோ அதனால இந்த லைன்ஸை வந்து
நோட் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா கவனிங்க. ஏடிபிஸ் யூட்டிலைஸ்ட் அட் 2 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் எங்க யூஸ் ஆகுது, குளுக்கோஸ்ல இருந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா ஆகும் போதும், அதே மாதிரி ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் வந்து ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ் பாஸ்பேட்டா மாறும்போது. ஓகே, இன் ஃபர்தரா இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த இடத்துல நல்லா கவனிங்க, எங்க NADHH+ வந்து NAD+ ல இருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல two redox equivalents are removed from PGAL. அதுல இருந்து with and transfer to molecule NAD+ அப்படின்றது கொடுத்திருப்பாங்க. இது அப்படியே ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினா கேட்கலாம். இத கரெக்டா நோட் பண்ணிக்கங்க. சோ மத்தபடி நமக்கு எங்க வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும், எங்க ஏடிபி யூட்டிலைஸ் ஆகும், எங்க ஏடிபி ஃபார்ம் ஆகும், ஓகே, எத்தனை ஸ்டெப் ப்ராசஸ், எந்த ஸ்டெப்ல இருந்து எதுல இருந்து ஃபார்ம் ஆகும் போது NAD+ அப்படின்றது வந்து NADHH+ ஃபார்ம் ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து கொஸ்டினா கேட்கலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ்னுடைய கீ ப்ராடக்ட் வந்து பைருவிக் ஆசிட் தான். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய மெட்டபாலிக் ஃபேட் அப்படின்றது வந்து அது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா செல்லுடைய நீடை பேஸ் பண்ணிருக்கு. ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா 3 மேஜர் வேஸ் மூலமா வந்து பைருவிக் ஆசிட் வந்து இந்த இடத்துல இன்வால்வ் ஆகும். அதுல ஒன்னு வந்து லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன், ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் அண்ட் தேர்ட் ஒன் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். இந்த 3 ப்ராசஸ் மூலமா இந்த இடத்துல இந்த பைருவிக் ஆசிட் வந்து யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஃபெர்மெண்டேஷன் நடக்கும்போது அது அனேரோபிக் கண்டிஷன்ல நடக்கும். குறிப்பா அது எங்க நடக்கும்னா மெனி ப்ரோகேரியாட்ஸ், யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ். இது கீ ஏரியா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ப்ரோகேரியாட்ஸ், யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ்ல தான் ஃபெர்மெண்டேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி நடக்கும்போது கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் ஆகாது. இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அது எப்போ வந்து கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் ஆகும்னா அது யூகேரியாட்டிக் செல்ஸ்ல, அதுவும் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனா நடக்கும்போது கம்ப்ளீட்டா வந்து குளுக்கோஸ் வந்து இந்த இடத்துல ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் ரிலீஸ் ஆகும். ஓகே, ரைட். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற என்னென்ன ப்ராசஸ் வந்து இங்க நம்ம ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல பாக்குறோம் அப்படின்னா, ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன், கிரப் சைக்கிள், அதுக்கப்புறம் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற ப்ராசஸ் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஈஸ்ட் அப்படின்ற ஒரு யூனிசெல்லுலார் ஃபங்கை வந்து பாத்தீங்கன்னா அனாரோபிக் கண்டிஷன்ல வந்து இந்த இடத்துல வந்து இன்கம்ப்ளீட் ஆக்சிடைஸ் ஆகும் குளுக்கோஸ். இந்த ஆர்கானிசம்ஸ்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பைருவிக் ஆசிட் வந்து கார்பன் டை ஆக்சைடாகவும் எத்தனாலாகவும் மாறும். இதுக்கு 2 என்சைம் தேவை. ஒன்னு பைருவிக் ஆசிட் டீகார்பாக்சிலேஸ், இன்னொன்னு ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ். ஓகே, ரைட். இந்த 2 என்சைம்ஸும் இந்த ப்ராசஸை வந்து கேட்டலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா ஈஸ்ட்ல எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து அனிமல் செல்ஸ்ல லைக் மசில்ஸ் வந்து டூரிங் எக்ஸசைஸ் அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் அப்படின்றது வந்து இன்அடிக்குவேட்டா இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைருவிக் ஆசிட் லாக்டிக் ஆசிடா ரெடியூஸ் ஆகும். அந்த ஒரு ப்ராசஸை லாக்டேட் டீஹைட்ரஜனேஸ் அப்படின்ற என்சைம் வந்து இந்த இடத்துல கேட்டலைஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்க ரெடியூசிங் ஏஜென்ட் யாருன்னு கேட்கலாம். ஸோ NADHH+ அப்படின்றது தான். ஸோ இவங்க வந்து என்ன ஆகுவாங்கன்னா ரீஆக்சிடைஸ் ஆகி ஸோ NAD+ வந்து மாறுவாங்க. ஸோ இது இந்த இடத்துல நோட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி போத் லாக்டிக் ஆசிட் அண்ட் ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் நடக்கும்போது எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாலாம் ரிலீஸ் ஆகாது. ஒன்லி இந்த பாத்தீங்கன்னா லெஸ் தென் 7% அப்படின்றது நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இந்த ப்ராசஸ் வந்து ஆல்கஹால் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுறது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல தெரியும் ஈஸ்ட் அப்படின்றது வந்து பாய்சன் தெம்செல்ஸ் டு டெத் when the concentration of alcohol reaches about 13%. ஓகே, ஸோ இதுவும் கொஸ்டினா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டியது பார்ஷியல் ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ், அதுல இருந்து வந்து ஏடிபி மாலிகுல் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு. ஓகே, இதுவே ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா இங்க கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் நடக்கும். கம்ப்ளீட்டா வந்து ஆக்சிடேஷன் அப்படின்றது நடந்து முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இதுல இருந்து ரிலீஸ் ஆகிற எனர்ஜியும் அதிகமா வந்து எடுத்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கிற இடம் வந்து மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இந்த இடத்துல வந்து the ஃபைனல் ப்ராடக்ட் ஆஃப் கிளைகோலைசிஸ் வந்து பைருவேட். ஸோ அது வந்து ரெஸ்பிரேஷன் அப்போ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்போ எங்க டிராவல் ஆகும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள டிராவல் ஆகும். ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா 2 முக்கியமான ப்ராசஸ் நடக்குது. ஒன்று கம்ப்ளீட்டா வந்து இந்த பைருவிக் ஆசிட் ஆக்சிடைஸ் ஆகி அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்டெப் வைஸ் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து நடக்கும். அண்ட் இதனால வந்து 3 கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல் வந்து ரிலீஸ் ஆகும். ஆக்சுவலா இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷனையும் கிரப் சைக்கிளையும் பேசுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மூலமா டிராவல் ஆகும்போது ஏடிபி ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குற அந்த ப்ராசஸ் அப்படின்றது வந்து எங்க நடக்கும் அப்படின்னும்
செகண்ட் நடக்கிறது எங்க நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நடக்கிறது வந்து மேட்ரிக்ஸ்ல நடக்கும். செகண்டா நடக்கிறது அப்படின்றது இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல நடக்கும். ஓகே, ஸோ இதுவும் வந்து கொஸ்டினா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது இது ஆக்சுவலா நீங்க இங்க பாக்குறது வந்து இதுதான். ஸோ இந்த ப்ராசஸ் நீங்க பாக்குறீங்க, பைருவிக் ஆசிட் வந்து அசிட்டைல் கோயவா மாறக்கூடிய போது ஒரு கோஏ என்சைம் இந்த இடத்துல உள்ள வருது, ஒரு NAD பிளஸ் வந்து ரிடியூஸ் ஆகி NADHH பிளஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு எங்க ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டா பைருவேட்ல இருந்து அசிட்டைல் கோயே ஃபார்ம் ஆகும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அப்படின்றது வந்து இந்த ப்ராசஸ்ல வந்து எந்த என்சைம் தேவைப்படும்னா பைருவேட் டீஹைட்ரஜனேஸ் அப்படின்னும் அதே மாதிரி மெக்னீசியம் 2+ தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் அப்படின்றது வந்து ஜஸ்ட் நீங்க வந்து ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த இடம் மட்டும்தான், இந்த இடத்த மட்டும் தான் நம்ம பேசுறோம். ஓகே, இப்போ கிரப் சைக்கிள் அப்படின்றது வந்து அசிட்டைல் கோயே உள்ள வருது. அப்போ ஆக்சிலோ அசிட்டிக் ஆசிட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதோட சேர்ந்து சிட்ரிக் ஆசிடா ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ராசஸை வந்து கேட்டலைஸ் பண்றதுக்கு சிட்ரிக் சிந்தேஸ் அப்படின்ற என்சைம் வந்து யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கோயை வந்து ரிலீஸும் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து சிட்ரேட் அப்படின்றது வந்து ஐசோமரைஸ்ட் ஆகும், ஐசோசிட்ரேட்டா மாறும். இது கொஸ்டினா கேட்கலாம். ஸோ சிட்ரேட் இஸ் தென் ஐசோமரைஸ் டு ஐசோசிட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நீங்க இங்க பார்க்க முடியாது. நீங்க ஐசோசிட்ரேட்டா ஃபார்ம் ஆகுன்றது இங்க கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் இங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் ஒன் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா நோட் பண்ண வேண்டியது இந்த கன்வர்ஷன் ஆஃப் சக்சினல் கோயே டு சக்சினிக் ஆசிட் வந்து ஜிடிபி சிந்தசைஸ் ஆகும். இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல சிட்ரிக் ஆசிட்ல இருந்து ஐசோசிட்ரிக், அதுக்கப்புறம் ஆல்ஃபா கீட்டோ குளுட்டோரிக் ஆசிட், அதுல இருந்து செக்ஷனல் கோயே ஃபார்ம் ஆகும். செக்ஷனல் கோயேக்கு அப்புறம் தான் செக்ஷனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். அது இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலா உங்களுக்கு. ஓகே, ஸோ பட் உங்களுக்கு செக்ஷனல் கோயே ஃபார்ம் ஆகுதுன்னு இங்க சொல்லியிருப்பாங்க. பட் இங்க சைக்கிள் அதை பத்தி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆல்ஃபா கீட்டோ குளுட்டோரிக் ஆசிடுக்கும் செக்ஷனல் ஆசிடுக்கும் நடுவில் வந்து செக்ஷனல் கோயே வந்து ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல இருந்து தான் ஜிடிபி வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம சப்ஸ்டேட் லெவல் பாஸ்பரிலேஷன் சொல்லுவோம். ஸோ சப்ஸ்டேட் லெவல் பாஸ்பரிலேஷன் எந்த ப்ராசஸ் அப்போ நடக்கும்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த இடத்துல சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் நடக்கும்போது நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட் NADHH பிளஸ் வந்து ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ரிங் ரியாக்ஷன்ல நடக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் NAD பிளஸ் வந்து இந்த இடத்துல நடக்கும். இது வந்து தேர்டு அண்ட் இது வந்து ஃபோர்த். அப்போ டோட்டலா வந்து 4 NADHH பிளஸ் வந்து ஃபார்ம் ஆகும். எந்தெந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. எந்த இடத்துல FAD பிளஸ் FADH2 ரெடியூஸ் ஆகுதுன்னு கொஸ்டின் கேட்கலாம். சக்சினிக் ஆசிட்ல இருந்து மாலிக் ஆசிடா ஃபியூமரிக் ஆசிடா ஃபார்ம் ஆகும்போது. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து ஸ்டெப் வைஸ் ப்ராசஸ். ஸோ இங்கிருந்து கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா எந்த ஆசிட் எதுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகுது, ஸோ இப்படி வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வழியா இந்த மாலிகூல்ஸ் வந்து மூவ் ஆகும்போது கண்டிப்பா NADHH பிளஸ் அப்படின்றதும் FADHH பிளஸ் H2ன்றதும் கண்டிப்பா இந்த இடத்துல எனர்ஜி கரன்சியா ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் நீங்க இங்க பாக்குறீங்க எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்ற பேர்ல. இதுல வந்து முக்கியமான காம்ப்ளெக்ஸஸ் இருக்கு. காம்ப்ளெக்ஸ் 1, காம்ப்ளெக்ஸ் 3, காம்ப்ளெக்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் 4 அண்ட் காம்ப்ளெக்ஸ் 5 அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் எங்க லொகேட் ஆயிருக்கும்னா மேட்ரிக்ஸ்ல இருக்கும். அண்ட் இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் சாரி இந்த காம்ப்ளெக்ஸஸ் எல்லாமே வந்து இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல இருக்கும். ஓகே, மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா NADHH பிளஸும் FADHH பிளஸும் இருக்கும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் 1 அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விச் இஸ் ஆல்சோ கால்டு NADH டீஹைட்ரஜனேஸ். இங்க கிரப் சைக்கிள் மூலமா ஃபார்ம் ஆன அந்த NADHH பிளஸ் அப்படின்றது இந்த காம்ப்ளெக்ஸ் 1 வழியா டிராவல் ஆகும்போது அதே மாதிரி FMN வழியாகவும் அதே மாதிரி ஃபெரஸ் சல்ஃபர் வழியா டிராவல் ஆகி இபிக்யூனோன் வழியா டிராவல் ஆகி எங்க போகும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் 3 சைட்டோக்ரோம் BC1 போகும். அதே நேரத்துல காம்ப்ளெக்ஸ் 2 செக்ஸ்னிக் டீஹைட்ரஜனேஸ்ல இருந்து நமக்கு FAD பிளஸ் வந்து ரெடியூஸ் ஆகும்போது இங்க இபிக்யூனோன் அதுல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணும். எப்படி காம்ப்ளெக்ஸ் 3க்கும் காம்ப்ளெக்ஸ் அதாவது இப்படி எடுத்துக்கணும், காம்ப்ளெக்ஸ் 1ல இருந்து காம்ப்ளெக்ஸ் 3க்கும் காம்ப்ளெக்ஸ் 2ல இருந்து காம்ப்ளெக்ஸ் 3க்கும் எலக்ட்ரான்ஸை கேரி பண்றது இபிக்யூனோன் தான். இதுல தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் 3ல வந்து சைட்டோக்ரோம் BC1 இருக்கும். ஸோ நீங்க பார்க்கலாம் சைட்டோக்ரோம் B அண்ட் சைட்டோக்ரோம் C1 அப்படின்றது. ஓகேவா, ரைட். இதுல இருந்து ரிலீஸ் ஆகிற அந்த எலக்ட்ரான்ஸ் இப்போ ஒரு மொபைல் கேரியர் வந்து இந்த இடத்துல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னர் மெம்பரேன் ஸ்பேஸ்ல, அதாவது இன்னர் மைட்டோகாண்ட்ரியா மெம்பரேனுடைய அவுட்டர் ரீஜன்ல இருக்கும். இது மொபைல் கேரியர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைட்டோக்ரோம் சியூல இருந்து நேரா எலக்ட்ரான்ஸ் வந்து எங்க போகும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் 4க்கு போகும். இந்த காம்ப்ளெக்ஸ் 4 நம்ம சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொஸ்டின் கேட்கும்போது இந்த இடத்துல வந்து எந்தெந்த காம்ப்ளெக்ஸ்க்கு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் நேம் இருக்கு, ஸோ அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் 4க்கு எலக்ட்ரானை கேரி பண்ணிட்டு வர்றது யாரு, காம்ப்ளெக்ஸ் 1ல இருந்தும் காம்ப்ளெக்ஸ் 2ல இருந்தும் காம்ப்ளெக்ஸ் 3க்கு எடுத்துட்டு வரக்கூடியவங்க யாரு, எலக்ட்ரானை எடுத்துட்டு வரவங்க யாரு, இப்படிதான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி இப்படி ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் வழியா வரும்போது இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டியது காம்ப்ளெக்ஸ் 4. காம்ப்ளெக்ஸ் 4ல காப்பர் அயான்ஸ் நீங்க பார்க்கலாம் CuA,
அண்ட் சியூபி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சைட்டோக்ரோம் A3 அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிட்ஸ் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் இது கொஸ்டினா கேட்பாங்க, எந்த காம்ப்ளெக்ஸ்ல காப்பர் சியூஏ இருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க, சியூபி இருக்குன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி மொபைல் கேரியர் சைட்டோக்ரோம் சி எங்கிருந்து எந்த காம்ப்ளெக்ஸ்ல இருந்து எந்த காம்ப்ளெக்ஸ்க்கு எலக்ட்ரான்ஸை கடத்துதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே ரைட். இந்த ப்ராசஸ் மூலமா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்ல ஹைட்ரஜன் அயான்ஸ் எல்லாமே அக்குமுலேட் ஆகும். ஆக்சுவலா நீங்க பார்க்கும்போது நம்ம கெமியாஸ்மோசிஸ் ஹைப்போதீசிஸ்லயும் படிச்சோம், அங்க வந்து புரோட்டான் கிரேடியன்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு படிச்சோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் புரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகுது. பட் இந்த இடத்துல புரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகுறது அப்படின்றது இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இந்த புரோட்டான் கிரேடியன்ட் அங்க வந்து நம்ம பார்த்திருப்போம், புரோட்டான் கிரேடியன்ட் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு தேவை அப்படின்றது நம்ம படிச்சிருப்போம், கரெக்டா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எனர்ஜி அப்படின்றது வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் மூலமா இங்க யூட்டிலைஸ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. அங்க வந்து புரோட்டான் கிரேடியன்ட் மூலமா, இங்க வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் மூலமான்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், unlike photophosphorylation where it is light energy that is utilized for production of proton gradient required for phosphorylation, in respiration it is the energy of oxidation reduction. ஸோ அங்க வந்து நமக்கு தெரியும் லைட் எனர்ஜி மூலமா கிடைச்சது தான் நமக்கு கிடைக்கும், இங்க வந்து யூஸ் ஆகும். பட் இங்க வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் மூலமா கிடைக்கிற எனர்ஜி தான் இந்த இடத்துல ஏடிபி ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவைப்படும். ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் போத் ரெஸ்பிரேஷன். போட்டோசிந்தசிஸ் ரெஸ்பிரேஷன் வேற, அங்க நடக்கக்கூடிய ஏடிபி வந்து வேற. ஓகே, ரெஸ்பிரேஷன்ல நடக்கிற ஏடிபி ப்ரொடக்ஷன் வேற, அதே மாதிரி போட்டோசிந்தசிஸ்ல நடக்கிற ஏடிபி ஃபார்மேஷன் வேற. ரெண்டுத்துக்குமே வேற வேற. அங்க புரோட்டான் கிரேடியன்ட் வேணும், அதுல இருந்து ரிலீஸ் ஆகிற எனர்ஜி தேவைப்படும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். ஸோ ஓகே, நான் சொல்றது புரியுதா? ரெண்டுத்துமே கிரேடியன்ட் இருக்கும், பட் அந்த போட்டோசிந்தசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லைட் எனர்ஜில இருந்து கிடைச்ச சோர்ஸ் தேவைப்படும், இங்க வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் மூலமா கிடைக்கும். இதை தாண்டி நீங்க நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பாருங்க, ஆக்சிஜன் இஸ் லிமிட்டட் டு தி டெர்மினல் ஸ்டேஜ். ஏன்னா ஆரம்பத்துல அது இருக்காது, இதனோட டெர்மினல் ஸ்டேஜ்ல தான் வந்து ஆக்சிஜன் தேவைப்படும் சொல்லியிருப்பாங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினா கேட்கலாம். அதுக்கப்புறம் இந்த லைன் பாருங்க, ஆக்சிஜன் ஆக்ட் அஸ் எ ஃபைனல் ஹைட்ரஜன் அக்செப்டர்னு கொடுத்துருப்பாங்க. இதுவும் கொஸ்டினா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே ரைட், இது ரெண்டு ப்ராசஸும் நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த அக்யூமுலேட் ஆகக்கூடிய இந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் எல்லாமே ஏடிபி சிந்தேஸ், அதாவது F0 அண்ட் F1 வழியா டிராவல் ஆகும்போது லிபரேட் ஆகிற எனர்ஜி வந்து அடினோசின் டைபாஸ்பேட்டோட ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் சேர்ந்து ஏடிபியை மாறதுக்கு தேவை. ஸோ ஏடிபி ஃபார்ம் ஆகிற இடம் மைட்டோகாண்ட்ரியனுடைய மேட்ரிக்ஸ், அதுக்கு தேவையான காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்கிற இடம் இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன். ஓகே கிளியர். இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டியது இதுதான். ஓகேவா ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், நிறைய பேருக்கு வந்து 2H 4H அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ புக்ல என்ன இருக்கோ அதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேவா ரைட். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட், ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ராசஸும் சைமல்டேனியஸா நடக்கும், அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, வேற எதுவும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கிளைகோலைசிஸ், அதுக்கப்புறம் கிரப் சைக்கிள், இப்படி எல்லாம் இல்லை, எல்லாமே சைமல்டேனியஸா நடந்துட்டு இருக்கும். இப்படி நடக்கும்போது எண்ட்ல வந்து 38 ஏடிபிஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த 38 ஏடிபிஸ் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம குளுக்கோஸ்ல வந்து கிளைகோலைசிஸ்ல 2 நெட் ஏடிபி ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி கிரப் சைக்கிள்ல வந்து 4 NADH+ வந்து ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல ஒரு லைன் ரொம்ப முக்கியம் கொடுத்துருப்பாங்க, இங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து ஏடிபியினுடைய அந்த ப்ரொடக்ஷன் அப்படின்றது எதை பேஸ் பண்ணியிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். த நம்பர் ஆஃப் ஏடிபி மாலிகூல் சிந்தசைஸ் டிபெண்ட் ஆன் தி நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான் டோனர். ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரான் டோனர் யாரு, அதை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல இருக்கும். அப்படி பார்க்கும்போது NADH வந்து 3 ஏடிபி மாலிகுலை கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா FADH2 வந்து 2 மாலிகுல் ஆஃப் ஏடிபி கொடுக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இதுவும் கொஸ்டினா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. எந்த காம்ப்ளெக்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் 5 அப்படின்னு பேருன்னு கேட்கலாம். ஸோ என்னை பொறுத்தவரை இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ்னுடைய டிஃப்ரெண்ட் நேம்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோக்ரோம் BC1ல யார் எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கிட்டு சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ்க்கு போறாங்க, அதாவது 3ல இருந்து 4க்கு போறாங்க, 1ல இருந்தும் 2ல இருந்து எலக்ட்ரான்ஸ் 3க்கு யார் எடுத்துட்டு வராங்க, இப்படின்ற மாதிரியான பேசிக் கொஸ்டின் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆம்பிபோலிக் பாத்வே. அப்கோர்ஸ் இது எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஆம்பிபோலிக் அப்படின்னா 2 விதம்னு அர்த்தம். ஒன்னு இந்த இடத்துல பிரேக் டவுன், இன்னொன்று வந்து பில்டிங் அப்படின்றது தான். ஓகே, ஸோ இதுல ரொம்ப ரொம்ப சிம்பிளான சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க நோட் பண்ணிக்கணும். அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க COA அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதுல சிம்பிளா சொல்லணும்னா இந்த சார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து கார்போஹைட்ரேட் பிரேக் டவுன் ஆகி அதுல இருந்து கிரப் சைக்கிள் பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் கிரப் சைக்கிள்ல இருந்து நடக்கும். ஸோ இது வந்து பிரேக்கிங் டவுன். அதே மாதிரி புரோட்டீன்ஸ் வந்து அமினோ ஆசிட்ஸா ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் பைருவிக் ஆசிடா மாறதும் இதுவும் கேட்டபாலிக். அதே மாதிரி ஃபேட்ஸ் வந்து ஃபேட்டி ஆசிடாவும் கிளிசராலாவும் மாறி மறுபடியும் அசிட்டைல் கோயாவா மாறதும் பிரேக் டவுன் ப்ராசஸ். ஸோ இது அகைன் திரும்பவும்
இப்போ புரோட்டீன் ஃபார்ம் ஆகும்போது பைருவிக் ஆசிட் அமினோ ஆசிட் இருந்து புரோட்டீனா ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இந்த இடத்துல அசிட்டைல் கோயா அப்படின்ற ஃபேட்டி ஆசிட் ஃபேட்ஸ் இப்படி ரிவர்ஸ்லயும் நடக்கும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து அனபாலிக்னு சொல்லுவோம். ஸோ அனபாலிக் ப்ராசஸும் நடக்கும், கெட்டபாலிக் ப்ராசஸும் நடக்கும். அதனால தான் ரெஸ்பிரேஷன் ஒரு ஆம்பிபோலிக் பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி குவஷன், அதாவது சிம்பிள், எவ்வளவு மாலிகுல் ஆஃப் O2 இந்த இடத்துல வந்து ரிலீஸ் ஆகுது, எவ்வளவு மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இந்த இடத்துல, வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் எவால்வ் அண்ட் வால்யூம் ஆஃப் O2 இஸ் கன்சியூம்டு. நான் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். இதுதான் RQ வேல்யூன்னு சொல்லுவாங்க. இந்த RQ வேல்யூ அப்படின்றது காம்பவுண்ட் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா RQ வேல்யூ வந்து எப்பவுமே 1 இருக்கும். ஓகே, அதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஸ் தென் 1 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைபால் மித்தேன் அப்படின்றது வந்து நமக்கு 0.7 சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி புரோட்டீனோட ரெஸ்பிரேட்டரி ரீஜன் இது வந்து பாத்தீங்கன்னா 0.9 தான். பட் இதுல நோட் பண்ண வேண்டியது என்னன்னா பியூர் புரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் வந்து இந்த இடத்துல ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட்ஸா யூஸ் ஆகாது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் நம்ம இந்த ஒரு ரெஸ்பிரேஷன் லெசனையும் ரொம்ப குயிக்கா ரிவிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ பிளான்ட் பிசியாலஜில நெக்ஸ்ட் லெசன் பிளான்ட் growth அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இந்த லெசன்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு பிளான்ட்னுடைய growth அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது எப்படி எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இருந்து அகைன் இந்த இன்ட்ரடக்ஷன்ல இருந்து ஏதாவது கொஸ்டின் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலாம். இங்க பாருங்க, ஆல் செல்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ், ஓகே, பிளான்ட்ஸ் ஆர் டிபெண்டன்ஸ் ஆஃப் தி ஜைகோட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த லைனை கொஸ்டினை கேட்கலாம். அதே மாதிரி டெவலப்மெண்ட் இஸ் சம் ஆஃப் தி டூ ப்ராசஸஸ், growth அண்ட் டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ரைட். அதே மாதிரி இந்த இடத்துல கவனிங்க, டெவலப்மெண்ட் ஆஃப் மெச்சூர்ட் பிளான்ட் ஃப்ரம் ஜைகோட் ஃபாலோ ஏ ப்ரிசைஸ் அண்ட் ஹைலி ஆர்டர்டு சக்சஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ரைட். இந்த இடத்துல நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் இதுதான். அடுத்து வந்து நம்ம growth அப்படின்ற பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த லைன் பாருங்க, growth கேன் பி டிஃபைன்ட் அஸ் irreversible permanent increase in size of organ or its parts அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அகைன் இதுவும் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸ். அடுத்து வந்து growth is accompanied by metabolic processes. ஸோ அனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம் மூலமா நடக்கும். இது எல்லாமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டா நமக்கு கொஸ்டின் வரலாம். நெக்ஸ்ட் ஒன்னு, பிளான்ட் growth generally is indeterminate அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எஸ். ஸோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிளான்ஸ் வந்து த்ரூ அவுட் அவங்களுடைய லைஃப்ல வந்து டிவைட் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள மெரிஸ்டம் அப்படின்ற ஒரு டிஷ்யூ பாடியில இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல கவனிங்க, இந்த செல்ஸ் சச் மெரிஸ்டம்ஸ் ஹாவ் த கெப்பாசிட்டி டு டிவைட் அண்ட் செல் பர்பியூடேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எஸ், இதுவும் ஒரு சென்டென்ஸ் பேஸ் கொஸ்டினா வரலாம். ஓகே, ரைட். இதுக்கப்புறம் வந்து இந்த growth அப்படின்றது வந்து நமக்கு தெரியும், ஜிம்னோஸ்போம்ஸ்லயும் டைகாட்லிடன்லயும் லேட்ரல் மெரிஸ்டம்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு தெரியும் லேட்ரல் மெரிஸ்டம் அப்படின்றது வந்து வாஸ்குலார் அண்ட் கார்கேம்பியம் அப்படின்றது செகண்டரி growthல தேவைப்படக்கூடிய சில இது எடுத்துக்கலாம், மெரிஸ்டம்ஸ் எடுத்துக்கலாம். அது வந்து girth சைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து growth is measurable. எஸ், it is measurable and various parameters required. என்னென்ன parameters கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா fresh weight, dry weight, length, area, volume and cell number சொல்லணும். அதே மாதிரி நம்ம ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதாவது சிங்கிள் மேஸ் ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் அதனுடைய growth எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து பர் ஹவர்ல வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னும், அதே மாதிரி அப்படின்னு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வாட்டர் மெலானுடைய அந்த சைஸை பேஸ் பண்ணியும் நம்ம வந்து growth மெஷர் பண்ணலாம். அதாவது இந்த இடத்துல கவனிச்சீங்கன்னா 350,000 டைம்ஸ் வந்து அது இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இதுல ஒண்ணு வந்து செல் நம்பரை பேஸ் பண்ணி, ஓகே, மெய்ஸ்னுடைய ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் செல் பேஸ் நம்பர் அதை பத்தியும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சைஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், ஹோல் அண்ட் டியூப் மெஷர் பண்றது வந்து அதனுடைய லென்த்தை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். அண்ட் அதே மாதிரி லீஃப்னுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம growthக்கான பேராமீட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரீஜன்ல வந்து டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் யூஸ் டு மெஷர் தி growth அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேசஸ் ஆஃப் growth, 3 விதமான ஃபேஸஸ் இருக்கு. ஓகே, அதுல வந்து மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ், எலாங்கேஷன் அண்ட் மெச்சுரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ்ல வந்து ஒரு செல்ஸ்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ புரோட்டோபிளாசம் அதிகமா இருக்கும், லார்ஜ் கான்ஸ்பீசியஸ் நியூக்ளியர் இருக்கும், இன்கான்ஸ்பீசியஸ் கிடையாது, கான்ஸ்பீசியஸ். ஓகே, அது மட்டும் இல்லாம இங்க பிரைமரி செல் வால்ல செல்லோஸ் வந்து இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நிறைய
பிளாஸ்மோடெஸ்மேட்டல் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இந்த எல்லா ஈவெண்ட்ஸும் எந்த ஃபேஸ் ஆஃப் growthல இருக்குன்னு கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு மேல இருக்கிறது அந்த எலாங்கேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வேக்குலேஷன் அண்ட் செல் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம செல் வால் டெபோசிஷனும் இந்த ஃபேஸ்ல அதிகமா நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஃபேஸ். ஸோ தேர்ட் வந்து இந்த இடத்துல நம்ம மெச்சுரேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து செல்ஸ்னுடைய மேஜரான அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு புரோட்டோபிளாஸ்மிக் மாடிஃபிகேஷன் நடந்திருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபேஸ்லயும் அந்த அதுல இருக்கக்கூடிய செல்ஸ்னுடைய கேரக்டரிஸ்டிக் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து growth ரேட். அஃப்கோர்ஸ் growth ரேட் அப்படின்றது வந்து நம்ம ரெண்டு விதமான growth மெஷர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒன்று அரித்தமெட்டிக், இன்னொன்று வந்து ஜியோமெட்ரிக். அரித்தமெட்டிக்ல என்ன ஆகும்னா டிவைட் ஆகிற ஒரு சில செல்ஸ்ல ரெண்டு செல்ஸ்ல அந்த ஒரு செல் டிவைட் ஆயிட்டு இருக்கும், ஒரு செல் வந்து தன்னுடைய பர்மனன்ட் செல்லா மாறிடும். ஆனா ஜியோமெட்ரிக்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா செல்ஸுமே கண்டினியூஸா டிவைட் ஆயிட்டே இருக்கும். இது நம்ம வந்து ஜைகோட்லயும் பார்க்கலாம், இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு தெரியும். அதே மாதிரி அதனுடைய அடுத்த கட்டம் வந்து ஜியோமெட்ரிக் ஃபேஸ் இருக்கும் அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அரித்தமெட்டிக் ஃபேஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் கொடுத்துட்டு நமக்கு கொஸ்டினாவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா, கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் வந்து அரித்தமெட்டிக் growth அப்படின்றது வந்து நமக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைட்டாட்டிக் டிவிஷன் மூலமா ஒரு செல் வந்து தொடர்ந்து டிவைட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது இது வந்து அரித்தமெட்டிக் growth. ஒன்னு வந்து கம்பல்சரி வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பாருங்களேன், cell continues to divide, only one daughter cell continues to divide while other differentiate and matured அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த அரித்தமெட்டிக் growth நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் எலாங்கேஷன்ல பார்க்கலாம். நான் வச்சுக்கோங்க, இதான் கீவேர்டு ரூட் எலாங்கேஷன் அப்படின்றது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து மேத்தமேட்டிக்கலி நமக்கு இங்க ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, எல்டி ஈக்குவல் டு எல் நாட் பிளஸ் ஆர்டி அப்படின்றது. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜியோமெட்ரிக் growth அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும், லேக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபைனலா வந்து ஸ்டாச்சுட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது நம்ம ஸ்டேஷனரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம், தட் இஸ் ஸ்டாண்டர்டா இருக்கிறது. ஓகே, இது வந்து நம்ம W1 ஈக்குவல் டு W0 ERT அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி இதுல ஆர் என்ன, டி என்ன, இ என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இதுல வந்து ரொம்ப ரெண்டு பாயிண்ட் தான். அரித்தமெட்டிக் growth அப்படின்றதுல ஒன்லி ஒன் டாட்டா செல் வந்து கண்டினியூஸா டிவைட் ஆகும், இன்னொரு செல் டிவைட் ஆகாம மெச்சூர்ட் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து ஜியோமெட்ரிக் growth அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து லேக் ஃபேஸ், லாக் ஃபேஸ். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்டேஷனரி ஃபேஸ் அப்படின்னு 3 ஃபேஸஸ் இருக்கும். ரெண்டுத்துக்குமான ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு லீஃபை நீங்க பார்க்கும்போது இங்க ரிலேட்டிவ் growthன்றது கொடுத்துருப்பாங்க. இங்கேயும் 5 சென்டிமீட்டர், இங்கேயும் வந்து 5 சென்டிமீட்டர் தான். பட் இதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றது தான் இங்க நம்ம நோட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல 5ம் இந்த இடத்துல 5 தான். பட் இங்க வந்து அப்சல்யூட் ரேட் அப்படின்றது என்ன, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் growth என்னன்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் ஆஃப் ஃபார் growth அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன் எடுக்கணும், வாட்டர், ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரிஷன். ஓகே, இதுல வந்து ரொம்ப முக்கியம் வாட்டர் வந்து செல்லினுடைய டர்ஜிடிட்டிக்கு தேவை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து வாட்டர் வந்து இட் இஸ் ஆல்சோ ப்ரொவைட் த மீடியம் ஃபார் என்சமெட்டிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆக்சிஜன் ஹெல்ப்ஸ் இன் ரிலீசிங் மெட்டபாலிக் எனர்ஜி எசென்ஷியல் ஃபார் growth ஆக்டிவிட்டிஸ். அண்ட் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அஃப்கோர்ஸ் இட் ரிக்வயர்ட் பிளான்ட் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டோபிளாசம் அப்படின்னு. அதே நேரத்தில் விச் ஆக்ட் சோர்ஸ் ஃபார் எனர்ஜி. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்கலாம்னா ஒவ்வொரு கண்டிஷனும் கொடுத்துட்டு அதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம வந்து மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின்ல வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்சியேஷன், டி டிஃபரன்சியேஷன் அண்ட் ரீ டிஃபரன்சியேஷன். அஃப்கோர்ஸ் டிஃபரன்சியேஷன் அப்படின்றது கண்டினியூஸா டிவைட் ஆயிட்டு இருக்கிற ஒரு மெரிஸ்டம் தன்னுடைய டிவிஷனை நிறுத்திட்டு அது பர்மனெண்டா மாறுது நம்ம டிஃபரன்சியேஷன் சொல்லுவோம். பெர்மனெண்ட் அகைனா வந்து அது வந்து மெரிஸ்டமா மாறுது, டி டிஃபரன்சியேஷன். செகண்ட் டைம் அந்த மெரிஸ்டம் அப்படின்றது அகைன் ஃபர்தரா பர்மனெண்டா மாறதுக்கு பேர் டி டிஃபரன்சியேஷன். ஸோ ரொம்ப சிம்பிள். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இங்க கொடுத்துருப்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. டிஃபரன்சியேஷனுக்கான எக்ஸாம்பிள் என்ன, ரீடிஃபரன்சியேஷனுக்கான எக்ஸாம்பிள் என்ன, ரீடிஃபரன்சியேஷனுக்கான எக்ஸாம்பிள் என்ன, இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். டிஃபரன்சியேஷன்னா மெரிஸ்டம் அப்படின்றது பர்மனெண்டா மாறுறது, பர்மனெண்டான இருக்கக்கூடிய ஒரு செல் வந்து அகைன் மெரிஸ்டமா மாறுது, டி டிஃபரன்சியேஷன். செகண்ட் டைம் மெரிஸ்டமா இருக்கிறது பர்மனெண்டா மாறுது, ரீடிஃபரன்சியேஷன். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் அடுத்து வந்து டெவலப்மெண்ட். ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து டெவலப்மெண்ட்கான அந்த ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டூரிங் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் பிளான்ஸ் வந்து வேரியஸ் ஸ்டேஜஸை தாண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிளாஸ்டிசிட்டி அப்படின்ற ஒரு எபிலிட்டியை கொடுத்துருப்பாங்க. எதுக்காகனா இந்த இடத்துல சில பிளான்ஸ் வந்து என்வாரன்மெண்டல் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரியும் இல்ல ஒரு பிளான்ட்னுடைய லைஃப் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் எடுத்துட்டு வரது நம்ம பிளாஸ்டிசிட்டின்னு சொல்றோம். இது ஆல்ரெடி கொஸ்டின் ஏரியா கேட்டுட்டாங்க இங்க. ஸோ இது வந்து எக்ஸாம்பிளா வந்து நம்ம காரியாண்டர், காட்டன், பிளாக் ஸ்பர் மாதிரியான பிளான்ட்ஸ்னுடைய
ஹெட்ரோஃபிலி. ஹெட்ரோனா 2 டிஃப்ரெண்டான லீஃப்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி இந்த பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜுவெனல் பிளான்ட்ல லீஃப் ஒரு மாதிரியும் மெச்சூர்ட் பிளான்ட்ல லீஃப் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொன்னு வந்து வாட்டர்ல வந்து பட்டர் கப் பிளான்ட் மாதிரியான பிளான்ட்ல பாத்தீங்கன்னா வாட்டர்ல ஒரு மாதிரி லீஃப் இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா லேண்ட்ல இருக்கும்போது வேற மாதிரி இருக்கும். இது வந்து அகைன் அண்டர் ஹெட்ரோஃபிலிக்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இது வந்து என்விரான்மெண்டல் கண்டிஷனை பேஸ் பண்ணியிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது அதனுடைய லைஃப் ஃபேஸை பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பிஜிஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்ப ஈஸியும் கூட, நிறைய தடவை இது எல்லாரும் படிச்சிருப்பீங்க நேரத்துக்கு. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இந்த பேராகிராஃப்ல எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா வேரியஸ் பிஜிஆர்ஸ் அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் என்னன்னு கேட்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அடினைன் டெரிவேட்டிவ்ஸ், அதே மாதிரி கரோட்டினைட் டெரிவேட்டிவ்ஸ், டெர்ஃபின்ஸ் அண்ட் கேஸஸ் என்னன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிஜிஆர் 2 கேட்டகரியா பிரிச்சிருப்போம். ஒன்று growth, இன்னொன்று வந்து இன்ஹிபிஷன். இதுல எதெல்லாம் growth ப்ரொமோட்டிங் ஆக்டிவிட்டியில இருக்கும், எதெல்லாம் வந்து இன்ஹிபிட்டார் ஆக்டிவிட்டியில வரும்னு. ஸோ இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ் டு wounds அண்டர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆஃப் பயோட்டிக் ஏபயோட்டிக் ஆரிஜின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கொடுத்துட்டு இது எந்த மாதிரியான பிஜிஆர்னுடைய வேலைன்னு கேட்கலாம். ஸோ கண்டிப்பா இது வந்து அப்சஷன் மாதிரியான ஸோ ஒரு ப்ராசஸை கண்டினியூ பண்ண, நமக்கு தெரியும் அப்சசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குரூப்பை சேர்ந்தது அப்சசிக் ஆசிட் தான். ஏன்னா எத்திலின் அப்படின்றதுக்கு ரெண்டுமே இருக்கும், இன்ஹிபிட்டராகவும் இருக்கும், growth ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகும். ஓகே ரைட். எப்படி இந்த பிஜிஆரை கண்டுபிடிச்சாங்க, இது சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் சார்லஸ் டார்வின், அவருடைய சன் பிரான்சிஸ் டார்வின், இவங்க வந்து கோலியோப்டைல் ஆஃப் கெனரி கிராஸ்ல ரிசர்ச் ஒர்க்கை பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா லைட் எந்த மாதிரி போட்டோட்ராபிசம் மூலமா வந்து growth நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது எந்த பக்கம் லைட் இருக்கும் அந்த பக்கம் growth இருக்குன்னு. அதே மாதிரி ஆக்சினை முதல்ல ஐசோலேட் பண்ணது இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது யாருன்னு சொல்லியிருப்பாங்க, எஃப்டபிள்யூ வென்ட் கோலியோடைப்ல ஆஃப் ஓட் சீட்லிங்ல எடுத்திருப்பாங்க. அகைன் இன்னொரு கொஸ்டின் ஏரியா. ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிரான்சிஸ் அண்ட் சார்லஸ் டார்வின், அதே மாதிரி இந்த இடத்துல எஃப்டபிள்யூ வென்ட், இவங்க 2 பேருமே ஆக்சினுடைய டிஸ்கவரியில சம்மந்தப்பட்டவங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு தெரியும் ஜிப்ரிலிக் ஆசிட், இது ஜிப்ரில்லா ஃபிஜிகோராய் அப்படின்ற பாக்டீரியா சாரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாத்தி சொல்லிட்டேன், இது ரொம்ப முக்கியம், ஃபங்கல் பேத்தோஜன் இது. ஓகேவா. ஸோ இது வந்து ரைஸ் பிளான்ட்ஸ்ல வந்து பக்கனே அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபூலிஷ் சீட்லிங்ன்ற டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்கை. இது வந்து குரோசோவா அப்படின்ற ஒரு முதல்ல கண்டுபிடிக்கிறாரு. இதுல இருந்து ரிலீஸ் ஆகிற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் வந்து ஜிப்ரிலிக் ஆசிட். இதுதான் அந்த பிளான்ட்னுடைய growthக்கு காரணமா இருந்துச்சு. அடுத்து வந்து ஸ்பூக் அவங்களுடைய கொலீக்ஸும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான டிஸ்கவரியில இன்வால்வ் ஆகுறாங்க. அந்த டிஸ்கவரி வேற எதுவும் கிடையாது, சைட்டோகைனின் மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடிய கைனேட்டின் தான். ஓகே. ஸோ இதுல வந்து ஸ்பூக் அண்ட் மில்லரோட சேர்ந்து சில ப்ராசஸ் வந்து பண்ணி எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி 1960ல ஒரு 3 டிஃப்ரெண்ட் இன்ஹிபிட்டார் பி, அப்சஷன் 2, டார்மின், இது மூணும் வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கலி ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால இது எல்லாத்துக்கும் சேர்த்து அப்சசிக் ஆசிட்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் கசின் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரைப்பனிங் ஆரஞ்சஸை பாக்குறாரு. ஸோ அதுல இருந்து நம்ம பார்க்கும்போது பனானாஸ் வந்து பழுக்காத அந்த பனானாஸ் வந்து பழுக்க வைக்கிற அந்த ஒரு வாலடைல் சப்ஸ்டன்ஸா வந்து இந்த இடத்துல பிஜிஆர் இருக்கும், கேசியஸ் பிஜிஆர், அது எத்திலின் அப்படின்றது. ஸோ அதை கசின்ஸ் அப்படின்றவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ இங்க எப்படி சார் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா அப்கோர்ஸ் டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட் அவங்களுடைய டிஸ்கவரி பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆக்சின். ஸோ ஆக்சினுடைய பிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ரொம்ப குயிக்கா பார்த்தலாம், எனக்கு நமக்கு டைம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆக்சுவலா வந்து நம்ம ஒரு யூனிட் வந்து ஒரு ஹவர்ல நம்ம முடிக்கணும்னு, அஃப்கோர்ஸ் இது வந்து பிளான்ட் பிசியாலஜி குவைட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அதனால லைன் பை லைன் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ரைட். இந்த இடத்துல வந்து நமக்கு இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு நம்ம ஆக்சின் இங்க பாக்குறோம். ஸோ முதல்ல ஆக்சின் அப்படின்றது ஹியூமன் யூரின்ல இருந்து ஐசோலேட் பண்ணிருப்பாங்க. ஸோ 2 விதமான ஆக்சின்ஸ் இருக்கு, ஒன்னு நேச்சுரல் ஆக்சின், இன்னொன்னு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிந்தட்டிக். அதுல இந்த இடத்துல ஐஏஏ ஐபிஏ அப்படின்றது வந்து பிளான்ஸ்ல இருந்து எடுப்பாங்க. அதே மாதிரி என்ஏஏ அப்புறம் வந்து 2,4-D அப்படின்றது வந்து சிந்தட்டிக் ஆக்சின் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூட்னிங் இன் ஸ்டெம் கட்டிங்ல வந்து இந்த ஆக்சின் தான் வந்து ப்ரொமோட் பண்ணும். அதே மாதிரி ஆக்சினுடைய முக்கியமான ரோல் என்னன்னா பைனாப்பிள்ஸ்ல வந்து ஃப்ளவரிங்க வந்து ப்ரொமோட் பண்ணும். அதே மாதிரி ப்ரிவென்ட் பண்ணும் லீஃப் அண்ட் ஃப்ரூட் ட்ராப் வந்து ரொம்ப இயர்லியர் ஸ்டேஜஸ்ல நடக்கிறத இது ப்ரிவென்ட் பண்ணும். ஆனா ஓல்டர் மெச்சூர் லீவ்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கீழே விழுறத வந்து அப்சஷன் வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ அப்சஷன் அப்படின்றது அதுதான். ஸோ இட் ப்ரொமோட்ஸ் தி அப்சஷனா கீழே அது உதிர்றது தான் நம்ம அப்சஷன் சொல்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஹையர் பிளான்ஸ்ல எபிக்கல் பட் தொடர்ந்து வந்து டெவலப் ஆயிட்டே இருக்கும், அது லேட்டரல் பட்டை வந்து வளர விடாம தடுக்கும். அதுக்கு பேர் எபிக்கல் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீகாபிட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஷூட் டிப் ரிமூவல் மூலமா இதை நம்ம பண்ணலாம். ஓகே ரைட். இந்த ப்ராசஸ் இந்த டீகாபிட்டேஷன் அப்படின்றது ஹெட்ஜ் மேக்கிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டீ பிளான்டேஷனுக்கு ரொம்ப முக்கியம்.
ஆக்சின் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தினோகார்பி மாதிரியான ஃப்ரூட்ஸை வந்து டொமேட்டோஸ்ல நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது ஹெர்பிசைடா யூஸ் ஆகும். 2,4-D அப்படின்றது டைகாட்லிடன் வீட்ஸ் வந்து கொள்ளும். ஆனா வந்து மெச்சூர்டு மோனோகாட்லிடன் பிளான்ஸ் இது எதுவுமே பண்ணாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீட் ஃப்ரீ லான்ஸ் வந்து நம்ம கார்டனர்ஸ் வந்து பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஆக்சின் அப்படின்றது வந்து சைலம் டிஃபரன்சியேஷனுக்கு வந்து யூஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் செல் டிவிஷன். ஸோ எல்லா லைனுமே நம்ம படிச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஈஸியா நம்ம இது படிச்சுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் ஜிப்ரலிக் ஆசிட்ல வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா எல்லாமே GA3. ஸோ எல்லா ஃபர்ஸ்ட் GA3 அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். இந்த இடத்துல GA3 தான் வந்து ஃபர்ஸ்ட் ஐசோலேட் பண்ண ஜிப்ரலிக் ஆசிட். எல்லா ஜிப்ரலிக் ஆசிடும் அசிடிக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனுடைய முக்கியமான ரோல் என்னன்னா கிரேப் ஸ்டாக்ஸ்னுடைய லென்த்தை இன்க்ரீஸ் பண்றது. அதுக்கப்புறம் ஆப்பிள்னுடைய ஆப்பிள் வந்து எலாங்கேட் அண்ட் அதனுடைய ஷேப்பை இம்ப்ரூவ் பண்றது. செனசென்ஸை டிலே பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, வயதாகிறத டிலே பண்றது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில ப்ராடக்ட்ஸ் ஃப்ரூட்ஸ்னுடைய மார்க்கெட் பீரியடை இன்க்ரீஸ் பண்றது. ப்ரீவிங் இண்டஸ்ட்ரியில மால்டிங் ப்ராசஸை வந்து ஸ்பீட் அப் பண்றதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து GA3 தேவை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுகர் கேன் வந்து நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாகணும்னா அதனுடைய ஸ்டெம் நோடல் ரீஜன் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்கு நம்ம ஜிப்ரலிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜுவெனல் கோனிஃபர்ஸ்ல வந்து நம்ம இந்த GA யூஸ் பண்ணும்போது அதனுடைய மெச்சூரிட்டி பீரியட் வந்து ஈஸியா வரும். அதனால இயர்லியராகவே சீடு ப்ரொடக்ஷன் அப்படின்றது நடக்கும். ஸோ ஜிப்ரலின்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸை வந்து ப்ரொமோட் பண்ணோம். அதான் போல்டிங். போல்டிங் அப்படின்னா ஃப்ளவரிங்க்கு முன்னாடி இன்டர்னோட் வந்து எலாங்கேட் ஆகுது. அது நம்ம எங்க பார்க்கலாம்னா பீட், கேபேஜ், அப்புறம் ரொசேட் ஹேபிட், அந்த சுருள் மாதிரியான சுருள் அமைப்புல இருக்கக்கூடிய சில பிளான்ஸ்ல நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து சைட்டோகைனின். ஸோ அப்கோர்ஸ் சைட்டோகைனின் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். இது வந்து ஒரு கைனிட்டின் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அது வந்து ஒரு மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் அடினைன். நமக்கு தெரியும் அடினைன்ன்றது ஒரு பியூரின். ஓகே. ஸோ இது வந்து எங்கிருந்து எடுத்தாங்க அப்படின்னா இது வந்து ஹெர்ரிங் ஃபிஷ்னுடைய ஸ்போம் டிஎன்ஏ இருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த கைனிட்டின் வந்து நேச்சுரலா வந்து பிளான்ஸ்ல இருக்காது. பட் கைனிட்டின் மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்டை நம்ம பார்க்கலாம். அதுதான் ஜியாட்டின். ஸோ இது வந்து எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா கர்னல் அண்ட் கோகோனட் மில்க்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகே, ரைட். இதே மாதிரியான நிறைய சைட்டோகைனின்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் நேச்சுரலா. அதுல எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, எங்கெல்லாம் வந்து செல் டிவிஷன் ஃபாஸ்டா நடக்குதோ, அதே மாதிரி வந்து ரூட் அப்பைசிஸ், டெவலப்பிங் ஷூட் பட்ஸ், யங் ஃப்ரூட்ஸ், இங்கெல்லாம் அதிகமா செல் டிவிஷன் நடக்கும். இங்கெல்லாம் வந்து நம்ம இந்த நேச்சுரல் சைட்டோகைனின் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஓகே, அது மட்டும் இல்ல, இந்த சைட்டோகைனுடைய ரோல் என்ன அப்படின்னா நியூ லீவ்ஸ், குளோரோபிளாஸ்ட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லேட்ரல் ஷூட் growth, அட்வென்டிஷியஸ் ஷூட் ஃபார்மேஷன், இதுக்கெல்லாம் சைட்டோகைனின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் சைட்டோகைனினுடைய இன்னொரு முக்கியமான ரோல் என்னன்னா ஓவர் கம் பண்ணும் எபிக்கல் டாமினன்ஸ். இது ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு பாயிண்ட். அது மட்டும் இல்லாம நியூட்ரியன்ஸ் மொபைலைசேஷனையும் லீஃப்னுடைய செனசென்ஸை டிலே பண்ணும். இப்போ இந்த செனசென்ஸை டிலே பண்றதுல இந்த இடத்துல நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி டிலே செனசென்ஸ் அப்படின்னு இந்த GA நம்ம பார்த்திருப்போம், ஜிப்ரலிக் ஆசிட்லயும் பார்த்திருப்போம். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து எத்திலின் அப்படின்றது வந்து சிம்பிளா வந்து நம்ம கேசியஸ் ஃபார்ம்ல இருக்கிறது. இது வந்து எப்பெல்லாம் வந்து வயதாயிட்டு இருக்கக்கூடிய, அதாவது செனசென்ஸ் அண்ட் பழுக்கக்கூடிய ரிப்பனிங் ஃப்ரூட்ஸ்ல இருந்து அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் எத்திலின் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுன்னா ஹாரிசான்டல் growth ஆஃப் சீட்லிங்ஸ் அண்ட் ஸ்வெல்லிங் ஆஃப் தி ஆக்சிஸ். நெக்ஸ்ட் ஸ்வெல்லிங் ஆஃப் ஆக்சிஸ் அண்ட் எபிக்கல் ஹூக் ஃபார்மேஷன் இன் டைகாட் சீட்லிங். இந்த இதுல பொறுத்த வரீங்க எத்திலின் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் பொறுமையா எல்லா பாயிண்ட்ஸும் நோட் பண்ணுங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி எத்திலின் வந்து செனசென்ஸ் அண்ட் அப்சசன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணும், எஸ்பெஷலி லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். ஸோ இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா செனசென்ஸை ப்ரொமோட் பண்றது யாரு அப்படின்னா எத்திலின். ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்ததுல டிலே ஆஃப் செனசென்ஸ் அப்படின்றது நம்ம எங்க பார்த்திருப்போம்னா ஜிப்ரலிக் ஆசிட்லயும் பார்த்திருப்போம், அதே மாதிரி சைட்டோகைனின் பார்த்திருப்போம். இது ரெண்டுத்துக்கும் இது ஆன்டகோனிஸ்டா இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. எத்திலின் வந்து ஃப்ரூட் ரிப்பனிங்ல ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும். ஸோ எப்பெல்லாம் வந்து ரெஸ்பிரேஷன் நடக்குதோ அப்போ வந்து அந்த அந்த இடத்துல ரெப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் நடந்துட்டு இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெஸ்பிரேட்டரி கிளைமேட்டிக்ன்றது எது சம்மந்தப்பட்டதுன்னு கேட்டா எத்திலின் அப்படின்னு சொல்லணும். ஓகே. அதே மாதிரி எத்திலின் வந்து சீட் அண்ட் பட் டார்மென்சியை பிரேக் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி பீனட்ஸ்னுடைய சீட்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகிறதுக்கும் அண்ட் பொட்டேட்டோ டியூபர் ஸ்ப்ரவுட்டிங்க்கும் இது ரொம்ப முக்கியம். எத்திலின் வந்து இன்னொரு முக்கியமான ரோல் என்னன்னா இன்டர்னோட் அண்ட் பிடிஓல் எலாங்கேஷன் இன் டீப் வாட்டர் ரைஸ் பிளான்ஸ்ல நடக்கும். ஸோ அந்த எலாங்கேஷன் அதிகமாக தான் அந்த வாட்டருக்கு மேல லீஃப் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ரைட். அது மட்டும் இல்லாம எத்திலின் வந்து ரூட் growth அண்ட் ரூட் ஹேர் ஃபார்மேஷனுக்கும், அதனால என்ன ஆகும் அப்படின்னா அப்சார்ப்ஷன் சர்ஃபேஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து எத்திலினுடைய முக்கியமான இன்னொரு பிளே என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இனிஷியேட் ஃப்ளவரிங் அண்ட் ஃபார் சின்க்ரனைசிங் ஃப்ரூட் செட்ஸ் இன் பைனாப்பிள்ஸ். இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் அதே மாதிரி எத்தோஃபைன் அப்படின்றது இதனுடைய ஒரு ஃபார்ம் அக்வாஸ் சொல்யூஷன். அது
அது வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் ஃப்ளவரிங் இன் குக்கும்பர்ல வந்து ப்ரொமோட் பண்ணும். நான் ஏன் சொல்றேன்னா இந்த இந்த ஆம், இந்த ஃப்ளவரிங் ப்ராசஸ் இருக்குல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பைனாப்பிள் ஆல்ரெடி ஆக்சினை பத்தி நம்ம படிச்சிருப்போம். அது இல்லாம மேங்கோ, பைனாப்பிள் ரெண்டுத்துலயுமே ஃப்ளவரை இனிஷியேட் பண்றது எத்திலின். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இதை நான் நோட் பண்ணி சொல்றேன். ஓகேவா? ரைட். அதே மாதிரி இந்த இடத்துல எத்தோஃபேன் அப்படின்னு என்ன, எத்தோஃபேனுடைய ரோல் என்னன்னு கேட்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமானது, அப்சஷனை வந்து ஆக்சிலரேட் பண்ணும். ஓகே, அதாவது காட்டன், செர்ரி, வால்நட்ல அந்த தின்னிங் அது நடக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி குக்கும்பர்ல ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் இது ப்ரொமோட் பண்ணும். ஃபைனலாக அப்சசிக் ஆசிட் அண்ட் ஏபிஎன்னு சொல்லுவோம், ஒரு இன்ஹிபிட்டரா இருக்கும். ஸோ அது வந்து அப்சஷன் அண்ட் டார்மன்சியை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ மற்றபடி இது வந்து க்ளோசர் ஆஃப் ஸ்டொமேட்டா இன் எபிடெர்மிஸ் அண்ட் இன்க்ரீஸ் டாலரன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் டு வேரியஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ். அதனால தான் இதுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னே பேரு. எது வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு கேட்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இதனுடைய முக்கியமான ரோல் வந்து சீட் டெவலப்மெண்ட், மெச்சுரேஷன், டார்மென்சி. அண்ட் டார்மென்சி இன்டியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம சீட்ஸ் வந்து வேரியஸ் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து டிசிகேட் ஆகாம தடுக்கும். வித் ஸ்டாண்டுக்கு இது தேவைப்படும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அண்ட் ஃபைனலா இது வந்து ஜிஏக்கு வந்து ஆன்டகோனிஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ரைட். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல இருந்து ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னா எஸ் கேட்கலாம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல கவனிங்க. பிஜிஆர் இஸ் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் இன்ட்ரின்சிக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஆல்சோ த ஆர்ஜிஆர் இஸ் ஐ மீன் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து PGR. Okay, so PGR is one of the only one kind of intrinsic control அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, along with the genomic control and extrinsic factor, and they play important role in the plant growth and development. Okay, so அதே மாதிரி extrinsic factor என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க, temperature, light and also control plant growth and development. Okay, இது ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க. ரைட். ஓகே, ஸோ ரிமைனிங் பார்ட் இல்லை. ஸோ அதனால வந்து நம்ம we will conclude the lesson. Okay, I hope இதுல ரொம்ப ஃபாஸ்டா சொன்னதால சில வார்த்தைகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குயிக்கா நான் சொன்ன மாதிரி இருந்திருக்கும். அப்கோர்ஸ் இந்த ஒரு குயிக் ரிவிஷன் அப்படின்றது வந்து என்டையர் பிளான் பிசியாலஜிக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த குயிக் ரிவிஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் யூனிட் அப்படின்றது என்னன்றதும் சொல்லுங்க. ஸோ இது ரெலவெண்டா நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் ஐ கேன் போஸ்ட் சம் கொஸ்டின்ஸ் ஆல்சோ. ஸோ இது ரெலவெண்டான கொஸ்டின்ஸை வந்து நீங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ.